பூர்வத்துக்கு பக்கமாக போயிட்டோம். அங்கே போய் தான் பேப்பர் எடுத்து 2 பேர் வச்சு பார்த்தோம். கண்ணே வேட்டு 2 தான் கொடுத்தா விட்டா ஃபஸ்ட்டு வேட்டு கடவுளி 5 பேர் பட்டு அப்படின்னு அப்படி. ஏன்னா 5 பேர் பட்டுங்கிற நீயே போட்டு இன்னும் இனிமேல் நமக்கு ரேஷன் வாங்க முடியுமா? இங்கே பக்கமாக இருக்க முடியுமா? ஒன்றும் இப்போ ஆட்டியும் பார்க்க முடியாது, இந்த விருப்பமைனா அசைக்கும் பார்க்க முடியாது. நமக்கு இதே தான் கடா, எங்கே வேணாலும் நம்ம போயிடலாம். கடவுளி சரியான பாடம் அவங்களுக்கு. எப்படி போய் சாமியார் அடிச்சா பார்த்தியா, எப்படி குண்டு ஏறும் போது நினச்சிருப்பான் அப்படின்னு இப்படி பேசுகிறேன். அப்படி சரி என்ன பண்ணுறது, இப்போ நடந்து போச்சு. சரி ரைட்டு அப்படின்னு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்தீங்களா இந்த கோயிலுக்கு? வந்தோம். ஓஹோ, வந்தோம். அங்கே செங்கப்பாடிக்கு மேலேயே தானே அந்த இப்போ நம்ம போய் இப்போ வேறுமுடிக்காட்டில் போட்டோ எடுத்தோம்ல கோயில்கிட்ட, அதே மேற்கு இருக்கிற மலையிலே தான் ஒரு 2-3 மாதம் அதிலே இருந்தோம். அங்கே தான் இருந்தோம். ஆனால் அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த வேட்டைக்கு இது பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம். அங்கங்கே ஃபயர் பண்ணுறத கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா ஃபயர் ஆச்சுன்னா இங்கே தான் யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வீரப்ப அடிக்கிறதாவா ஃபயர் ஆகுது, ஊருக்காரன் அடிக்கிறதும் ஃபயர் ஆகுது இல்லை, அதையெல்லாம் வீரப்பு மேலே போயிருமே. சரி நாம் இருக்க வேண்டிய காட்டுக்குள்ளே ரொம்ப காட்டுக்குள்ளே தானே இவங்க தாங்கிற மாதிரி இப்போதாகி போயிடும். சரி அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த ஃபயர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே உட்காந்து வேற என்ன சம்பவங்கள் இந்த ஒட்டி வீரப்பன் என்னெல்லாம் கதைகள் எல்லாம் பேசுவார் இங்கே? அதுதான் இந்த கோயிலெலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னே கட்டினதோ. அதில் இந்த கோயிலில் சாமி மேலே அபார பக்தி வீரப்பனுக்கு. ஓஹோ, அப்படி என்ன காரணம் இந்த கோயில் மேலே அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு வந்தது? இல்லைண்ணா, இந்த சிலைங்கெல்லாம் பூரா விக்கிரகம்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னா இதை பார்த்துட்டே பேசுவேன். அப்படி ஏப்பா இன்னைக்கு பூரா இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு, இதை இவ்வளோ கணக்கெல்லாம் பூரா இழக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் சித்தர்கள் அப்படிங்க அப்படி அவர் சித்தர்கள் வேலை பார்க்கலாம் பூரா எப்படிப்பா கை வேலை செஞ்சுக்கிறாங்க பாருப்பா. இன்னைக்கு இந்த ஒரு சின்ன வேலையை செய்யணும்னா இன்னைக்கு கூலி என்ன ஆகும் தெரியுமா? இந்த அளவுக்கு துல்லியமா வேலை செய்யறதுக்கு எவ்வளோ இன்னைக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான், எவனுமே இல்லை. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்ன கட்டினதே தெரியல. இது அந்த அளவுக்கு ரசிப்பாரு கோயில. இப்ப சாமி மட்டும் எந்த சாமியுமே விட்டு கொடுத்தாலும் பேச மாட்டாரு. சரி, இங்க வரும்போது சிறப்பு பூஜை ஏதாவது பண்ணுவாரா? அதுதான் வாங்கிட்டு வந்தாருன்னா இப்போ இங்கே வந்துக்கிறாரா என்ன பண்ண, அப்படி ஒரு 1000 2000 கூட வாங்கிட்டு வர. அப்படி தேங்காய் பழம் இதெல்லாம் பிரசாதம். இது இந்த கோயிலுக்கு கறி இது பண்ண மாட்டாங்க. சரி, பொங்கல் வைப்பாரு. அவருக்கு தெரியும் பெருமாள் கோயிலா ஆஞ்சநேயர் கோயிலா எந்தெந்த கோயிலுக்கு மாறி மாறி கிடாய் வெட்டு அப்படி பெருசா இருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, ரங்கநாதர் கோயிலுக்கு, கறி திங்காத சாமி முருகருக்கு, விநாயகருக்கு, இப்படி கோயிலுங்களுக்கெல்லாம் பூரா காய் பழம் தான். காய் பழம்னா 2000 3000 கூட வாங்கிட்டு வர. அப்படி சரி, அந்த காலத்திலேயே 2000 3000. ஆமா, தாரா பழம். தேங்காயெல்லாம் வாங்கினா 20 தேங்காய் 30 தேங்காய் 50 தேங்காய் இப்படி தான். சரி, அந்த மிட்டாய்ங்கெல்லாம் கடலை கல்கண்டு 10 வீச்சுக்காய் போகிறோம். இப்போ எது குறைவா இருந்தாலும் 10 வீச்சுக்காய் போகிற மட்டும் குறையக்கூடாது அவருக்கு. சரி, கொண்டுட்டு வந்து இது பண்ண பூஜாரி கிட்ட கொடுத்துருவா. அப்படியே ஒரு காலகட்டத்தில் பூஜையில் இல்லைன்னா தானே தண்ணி ஊற்றிட்டு பூரா ஆளுங்க தண்ணி ஊற்றிக்காங்கப்பா. ஒருத்தர் கூட இப்போ தண்ணி எங்கே போய் ஊற்றுவீங்க? அக்கா இப்போ ஆற்றுல போய் ஊற்றுங்க. ஆறு பக்கத்தில் தாங்க. சரி, ஆற்றுல போய் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு தான் அங்கேருந்து வந்த உடனே 4-5 பேர்த்த வெளியே செக்யூரிட்டி நிறுத்தி விடுவார். சரி, நிறுத்தி விட்டு தான் இங்கே எல்லாம் பூரா அவரே இது பண்ண. அப்படி செக்யூரிட்டி சிக்னல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, துப்பாக்கி வச்சு நின்றுக்குவோம். ஓ, வந்த தீந்தா வந்தங்க அங்கே இப்போ வரும்போதே இங்கே இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு எங்களுக்கு தான் இருக்கோம். அப்புறம் கூட ஓடி போயிருவீங்க. அவன் ஓடி போகணும், அவன் தான் ஓடி போய் நாங்கள் ஓட மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே கோயிலெல்லாம் பூஜை ரெடி பண்ணி பண்ணிவிட்டோம். கப்பூரத்து போகிறது போது என்ன பண்ண இப்படி அவரே பருத்திடுவார். அவரே பருத்திடுவார். காய்பழம் உடைக்கிறது பூரா எல்லாம் அவரே பண்ண. அப்படி இல்லைன்னா யாராவது கூட இருக்கிற ஆளுங்களை பண்ணுங்கப்பா அப்படின்னு இப்படி இதை இப்படி பண்ணுன்னு சொல்லி. அப்படி ஏற்கனவே அவங்க காட்டில் பெருமா கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறார் இல்லையா, அவர் கட்டின கோயிலில் பூஜை பண்ணுறாருல, இந்த கோயில் இப்படி தான் பண்ணணும்னு அதனுடைய ஐதீகத்தை இப்போ கூட இருக்கிற ஆளுங்களுக்கு சொன்னால் அவங்க செய்வாங்க. செஞ்ச உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்கே 4 பேர் சாமி கும்பிட்டோம், டக்குன்னு ஓடுங்க அங்கே போய் நின்றுக்காங்க, அவங்கள வர சொல்லு, அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு. அப்படி அப்புறம் இவங்க அங்கே நின்றுக்குவாங்க செக்யூரிட்டியா. அங்கேருந்து இருக்கிற இங்கே 4 பேர் 2 பேர் அங்கே வந்துடுவாங்க, வந்து சாமி கும்பிட்டோன்னா அது பண்ணுவாங்க. இங்கே யாராவது கிராம ஜனங்க வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படியே விட்டுட்டு தான் ஏதோ ஒரு அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்காங்கப்பா, நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்காங்க, மீதி அப்படியே விட்டுவாங்க. குரங்காது வந்தால் சாப்பிட்டு யாராவது கிராம மக்கள் வந்தால் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்றாரு. அப்படின்னு விட்டோம் கிளம்பி போயிடும். இங்கே இருக்கிற கிராம மக்கள் கூட அவர் பேசுவாரா? பல பேர்த்து கூட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அப்படி என்ன கிராம மக்கள் என்ன அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவர் என்ன அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஏதாவது கதைகள் சொல்லுவாங்க இந்த கோயிலை பற்றி? அதுதான் அந்த கோயிலில் என்ன அந்த இந்த ஊருக்கு பேர் அப்போ ஆலாம்பாடி. சரி,
இங்க வந்து மாடுபட்டி அப்ப நிறைய வச்சுட்டு இருப்பாங்களா. மாடுபட்டி. ஆமா, மாடுபட்டி. இந்த ஊர்ல பலப்பட்ட ஜாதி இருந்திருக்குது. சரி. இது அவருக்கும் அவரு சொன்னதுதான், அவருக்கும் யாரோ சொல்லிக்கிறாங்க. அவருதான் உங்களுக்கு கதை சொல்றாரு, அவரு எங்களுக்கு சொல்றாரு, அவரு சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். அவருக்கு யாரு சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த ஊர்ல ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரா. சரி. இந்த ஊர்ல பலப்பட்ட ஜாதி இருந்துச்சு இல்லையா. இந்த ஆசிரியர் வீடு முன்னாடி இருக்குது. இந்த பலப்பட்ட வீடு எல்லாமே கொஞ்சம் பின்னாடி ஜாதி வீடு பின்னாடி இருக்குது. இவங்க இந்த ஆசிரியர் ஆத்துக்கு தண்ணி போய் ஆத்துல தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். பொம்பளைங்களா ஆம்பளைங்களா குளிக்கிறதுக்கு நல்லதே கெடுத்து பூரா ஆத்துக்கு தான் போய் அவனுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி போய் அங்கதான் எடுத்துட்டு வந்தாகணும். போகும்போது இப்படி போகும்போது ஓதி இப்படி தான் ஆசிரியர் விட்டு போகணும். பின்னால இப்படி ஆத்துக்கு போகும்போது ஓதி இப்படி தான் போகணும். சரி. இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஒரு ஆசிரியர் தான் இருக்கிற. அப்படி அவருக்கு கொஞ்சம் கண்ணு இது மாற்றுத்திறனாளியா இருந்து கண்ணு இருந்திருக்குது. ஆனா பார்வை கரெக்டான பார்வையா வரல. சரி. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஊர்ல பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் கண்ணு மார்பாட்ஸ்லா சார கண்ணு மாதிரி பிறந்திருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஊருக்காரரு, டே பாச்சேரி நீ ஒரு ஊருக்கு ஒரு ஆச்சேரியா இருந்துச்சு பூரா எங்க பொம்பளைங்களே எப்படின்னு கெடுத்து போடுறேன். அதனாலதான் ஒன்னாட்டம் பிள்ளை பிறக்குது. எப்படா நாங்க நல்லா இருக்கிறீங்க எப்படா ஒன்னாட்டம் பிள்ளைங்க பிறக்குதுன்னா எப்படா பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரிய அடிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறேன். அப்பதான் அந்த ஆச்சாரி சொன்னானா, பாரிசாமி நான் அப்படி ஆள் இல்லை, நான் வந்து உங்க பதில கை வைக்க மாட்டேன், நான் தப்பான ரூட்டுக்கு போக மாட்டேன், நான் பாரு இந்த ஆலாம்பாடி துறையில ஒரு பசு அடிச்சு வைக்கிறேன் தண்ணியில உள்ள, நான் அடிச்சு வைக்கிற பசு மாதிரி நீங்க எப்படி எழுதி விட்டுக்காங்க, நான் அடிச்சு வைக்கிற பசு மாதிரி கண்ணுக்குட்டி பிறந்தா ஒத்துக்காங்க, இல்ல நீங்க ஒரு எடுத்து மாதிரி கண்ணு பிறந்தா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பசு அடிச்சு வச்சாராம். பசு சிலை சிற்பம் நந்தி மரத்திலேயே கல்லட நந்தி ஆசாரியில சிற்ப ஆசாரி. ஆமா சிற்பம் செய்யறோம். ஆமா அடிச்சு அப்படி வச்சிருக்காரு. இன்னுமா பாரு தண்ணியில போய் நான் கூட பாத்துருக்கிறேன். சரி. அப்புறம் அதே மாதிரி அவரு அந்த சிப்பம் எப்படி எப்போது பண்ணாரோ அது மாதிரி தான் கண்ணுக்குட்டி எல்லாம் பிறந்திருக்கு. அப்புறம் தான் சரி அடிச்சு வச்சு என்ன மாடு பார்த்தா என்ன பண்ணிச்சது, அந்த மாடு பட்டி மாடு எல்லாம் காட்டு மாடு வரும். அங்க போய் துறை வந்து அங்கதான் தண்ணி குடிக்கிற இடம். சரி. அந்த தண்ணி குடிச்சு வர வேகத்துல அந்த பசு திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த செஞ்சு வச்சிருக்கிற பசு பார்க்காது. தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சு விட்டு நிமிந்து இப்படி பார்க்கும். நிமிந்து பார்க்கும் போது அந்த பசு அந்த கண்ணலாட்சி சிப்பம் இந்த மாட்டு கண்ணல படும். சரி. கண்ணல பட்ட உடனே அந்த மாடு அன்னைக்கு பலனாவது பாத்தியா, அந்த மாடு அந்த கண்ணு சிப்ப மாதிரி தான் கண்ணு இறங்கிச்சான். அப்படித்தான் எல்லா கண்ணும் பிறந்துச்சு. அப்பதான் பாரு சாமி இப்படித்தான் இது மாதிரி உங்க பொம்பளைங்க எல்லாமே இதுல போறீங்க வரீங்க, புருஷன் முன்னாடி அங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு இங்கே விடிஞ்சு காத்தால வந்து என்னை பார்த்துட்டு போறாங்க, அதில் நான் பற்ற வச்சுட்டு இருக்கிறேன், ஏதோ பொழப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்துட்டு போனாலும் அது மாதிரி குழந்தை இப்போ தரிசிக்குது சாமி, நான் தப்பான ரூட்டுக்கு போகல. அப்புறம் தான் நம்பினாங்க. அப்புறம் தான் நம்ம கதை இப்படி ஒரு கதை அவர் சொல்லுவார். வீரப்பன் சொன்ன கதை மக்கள் இல்லை, இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. வீரப்பன் சொன்னதும் இல்லாமல் நிறைய பேர் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்காட்டி தான் நாங்கள் பசு அடிச்சு வச்சிருக்கிறாங்க, அதை ஏற்றக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ட்ரன்ஸ்ல ஒருவேளை இந்த தண்ணி குடிச்சிட்டு முதல்ல யாரை பார்க்குறாங்க அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இருந்திருக்குது, ஒரு கதை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஓஹோ, வேற என்ன மக்கள் வந்து முறையீடு நடத்துனது அதெல்லாம் எதுவும் இல்லை, பஞ்சாயத்தெல்லாம் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு குடும்ப பிரச்சனைனா அது அவருக்கு அது கூட வந்துடும். 8 நாள் 10 நாள் கழிச்சு வந்தா கூட, மாமா அவன் வந்து என் பொண்டாட்டிட்டு பேசலாம், என் காட்டை தள்ளி ஓட்டி விட்டான், இதெல்லாம் போற கட் பண்ணி விட்டு போமாமா. ஓ, இங்கதான் வருவாங்க. நைட்ல வருவோம், பகல்ல வரலனாலும் நைட்ல வந்தா, இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, நாங்க இந்த பகுதியில் எங்காவது இருக்கிற பக்கம் வந்து ஆளுங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அவன் சொல்லிவிடுவாங்க. அப்போ ஒண்ணு பண்ணிருக்கலாம், வீரப்பனை நான் பார்க்கணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருந்தா இங்க வந்து ஒரு வாரம் தங்கி இருந்தா பார்த்துருக்கலாம். ஓ, கன்ஃபார்ம் பார்த்துருக்கலாம். இதுதான் தெரியல எங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வந்து சொல்லிவிடுவாங்க. சரி ரைட்டு, போயா வரேன், நைட்டுக்கு வரம்போ, நைட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், நான் வரம்போ, ஏன்னா இன்னைக்கு தான் வரேன்னு சொல்ல மாட்டேன், நான் வரம்போ அப்படின்னு. அப்படி இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு இருப்பாங்க. 8 நாள் ஆகி போயிடும், அன்னைக்கே கூட வந்துடுவாங்க. அது டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் சொல்லுவாடி, பார்த்துக்கலாம் போ, நான் வரேன் அப்படின்னு. அப்படி நான் வருவேன், எப்போ வருவேன் வருவாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படி அப்புறம் பின்னால் வந்த நினைக்க இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கா 11 மணிக்கா வராங்களா, 11 மணிக்கு மேலே வந்தாலும் தூக்கி போயிடுவாங்க. முன்னாடி ஒரு 7, 7:30, 8 மணிக்குள்ளே வந்துடுவோம். அப்போலாம் போலீஸுங்க வராது. அப்புறம் வந்த உடனே உட்காந்துட்டேன், ஒரு வீட்டாண்ட உட்காந்து, சரி கொஞ்சம் டீ வையா, பார்த்த கொட்டாய்க்காரி கூப்பிட்டு கொஞ்சம் டீ வைங்க ஐயா, டீ வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் டீ வச்சு கொடுத்தாங்களா, நல்லா சொந்த பந்தம் தானே, டீ வச்சு கொடுத்தா நம்பிக்கையான ஊடாக இருந்தால் குடிப்பா. அப்படி கொஞ்சம் அவருக்கு மனசுக்கு சரியில்லைன்னா வேண்டாம்ப்பா அப்படின்னு கூட தான் என்ன பண்ண, அப்படி யாராவது பசங்களை கூப்பிட்டு டீ வைப்பா, நம்ம ஆளுங்களே கூப்பிட்டு கொஞ்சம் டீ வைங்க அப்படின்னு. அப்படி
அப்புறம் நாங்களாக போய் டீ வச்சோம்னா நாங்களே வச்சு கொடுக்குறோமே. இல்லை இப்போ பசங்க இங்கேயே டீ தூள் சக்கரை எல்லாம் இங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னுவாங்க. வச்சு இப்போ டீ குடிச்சுட்டு சரி அதுக்கு பின்னால் போப்பா அந்த இப்போ வேற ஆள் அந்த நாயை வந்து சொன்னவனையும் விட்டுருவோம் அப்படி, அந்த நாயை இப்போ தப்பு பண்ணனையும் விட்டுருவோம் அப்படி, நாயம் கொடுத்தவனையும் விட்டுருவோம் அப்படி. சென்டரில் ஒரு மனுஷனை போய் அந்த ஆள் போய் கூட்டிகிட்டு வர சொல்லு, நான் வர சொன்னாங்க வர சொல்லு வரட்டும் அப்படின்பா. அப்படி போய் சொல்லி விடுவாங்க, நான் வர சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு விடுவாங்க. வந்துடுவாங்க, இந்த ஆளை போய் கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன அவனுடைய இப்போ ரூட்டே சரியில்லையே, உங்களால் நிறைய கம்ப்ளைண்ட் வருதா, என்ன மாமா வந்துச்சு என்னென்ன வந்துச்சு அப்படின்னா என்ன நீ அங்கே இது பண்ணுறியாமே தொலைச்சி போடுவோம் ஜாக்கிரதை, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் பிள்ளைங்க உன் பொண்டாட்டியோட அந்த இதெல்லாம் இப்போ ரூட்டில் போய்க்கா. அடுத்தவன் பொண்டாட்டி கெடுக்கிறதா, அடுத்தவன் காட்டை சேட்டி ஓட்டுறதா, அடுத்தவன் பதில் போய் இப்போ மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நீ இருக்க மாட்டேன், எட்டானே இருக்க மாட்டேன், அவ்வளோதான். பஞ்சாயத்து அதோட முடிஞ்சு போயிடும். சரி மாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா கூட பிராது எடுபடாது, கிட்ட கொடுத்தா எல்லாம் நடிக்க உடனே ஆக்சிடென்ட். அவன் போலீஸ்காரன் பண்ணி பிடிச்சி கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி விட்டுருவான். இங்க தான் வீரப்பு மேட்ச் மாரி ஏறுத குண்டை பல என்ன பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்வைஸு, அந்த அட்வைஸில் திருந்திக்கிட்டு ஆச்சு. திருந்தாத மீண்டும் போய் சரி வீரப்பண்ணைக்கு வந்துட்டு போயிட்டான், போய் அவன் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தான், போய் அங்கே போலீஸில் போய் தகவல் கொடுத்தா அடுத்த நாள் இவன் இல்லை, தூக்கி கூட்டிட்டு போய் போட்டு மிதின்னு பேசி விடுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா, சொல்லி பேச்சு கட்படலைன்னா செம்மக்க அடி. அது என்ன அப்படி தெரியுமா, கூட இருக்கிற ஆளுங்களை தான் அடிக்க சொல்ல, அப்படி இவர் அடிக்க மாட்டேன். அப்படி நான் வந்து அடிக்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் பட்டை திட்டுங்க, நான் வந்து 4 பேர் எடுக்கல அடிக்காதான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அடிக்கிறத நிறுத்தக்கூடாது, அடிக்காதுன்னு அதிகமாக அடிங்க, அப்போ தான் அதிகமாக அடிக்கணும் நீங்கள். அப்புறம் என்ன அப்படியே டேய் நான் பாரு சொல்கிறேன், என் பசங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு போச்சு உடனே கொண்டே போடுவாங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்காத நீ இது பண்ணினா பசங்க காதுக்கு போயிடுச்சுன்னா உடனே கொண்டு விட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்க. அதுக்கு மேலே அவங்க பாடு ஓம்பாடுப்பா அப்படின்னு போடுவோம். அப்படியே இங்கே என்ன பண்ணுவேன், அப்படியே டேய் நான் அடிக்க வேண்டான்னு தான் சொல்லுவேன், போட்டு பின்னி எடுத்து விட்டுருங்க கடாரோட இதெல்லாம் தான் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போடுவேன். அப்படியே இப்போ இந்த ஊருக்காரங்க மேக்சிமம் வீரப்பனை பார்த்துருப்பாங்களா? நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஓஹோ, 1 2 இல்லை, எல்லா ஜனங்களுமே இதில் கொஞ்சம் வயசான டிக்கெட்டுங்கள்லாம் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இப்போ இளைய தலைமுறை வீரப்பன் இறந்ததுக்கு பின்னாடி இளைஞர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னே இருந்தவங்க அப்போ ஏதாவது சின்ன குழந்தைகளாக இருந்ததுக்கு விவரம் பார்த்தா இருக்கலாம். அன்னைக்கு ஒரு 2000க்கு முன்னே 2010லாம் ஜனங்க பார்த்துருப்பாங்க. 10 வருஷத்துக்கு 15 கூட வீரப்படம் பார்த்தது தெரியும், அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். இதில் ஒரு பாதி பேராவது அதிரடிப்படையினால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க போலீஸ்னால. பாதி பேர் இல்லை, 100க்கு 95% பாதிக்கப்பட்டவங்க தான் இப்பெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன நிம்மதியாக இருக்கிறாங்க, இன்னைக்கும் அவங்கள காட்டுக்குள்ளே போய் விரவு கொண்டாடாத, காட்டுக்குள்ளே போகாத, ஆடு வச்சிருக்காத, மாடு வச்சிருக்காத. அப்போ போலீஸாக இருந்தோம்ல, இப்போ ஃபாரஸ்டாக இருந்தோம்ல. ஓஹோ, இப்போ இதுக்கு ஒன்றும் ரெமெடி இல்லை. யார் புகார் கொண்டு போய் கொடுக்குறவங்க புகார் கொடுத்தாலும் யாரும் எடுத்துக்கிறதில்ல, பூரா ஒயரில் பண்ணிவிட்டோம். ஏன் போறீங்க நீங்கள், உங்களுக்கு விரவு வேண்டாம் நாங்கள் சிலிண்டர் கொடுத்துட்றோம். சிலிண்டர் நீ வெறும் ட்ரம் கொடுத்துருவேன், அது காசு போட்டு பிடிக்கிறதாரு. 2 மாதம் வருது அல்லது 1.5 மாதம் வரும் ஒரு சிலிண்டரு. 1.5 மாதத்துக்கு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுது சிலிண்டரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு போனால் விரவுக்கு போனால் வர வெட்டி எடுத்துக்கிறனால ஒரு 8 நாளைக்கு பேர் விட்டுக்குவாங்க. மாதத்தில் 4 நடை போனாலும் 4 சமம் விரவு வரும். இது மாதம் கண்டா 1500 ரூபா வேணும். சிலிண்டருக்கு 1500 ரூபா போனால் அந்தாண்ட அவங்களுக்கு சாதத்துக்கு சோத்துக்கு பருப்பு எண்ணெய் உப்பு துணிமணி துவைக்கிறதுக்கு சோப்பு ரொட்டு ரோஸ்க்குன்னு அத்தனை பொருளும் வேலை போட்டு வாங்கணும்ல. இங்கே இருக்கிறது கிராமம் தானே, இங்கே என்ன அப்படி வருமானம் வருது? பெரிய பெரிய கம்பெனி இருக்குதா? புறா அவனுக்கு 10,000 20,000 சம்பளம் 50,000 சம்பளம் வருதா? இல்லை இல்லை. இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் அவர் கூட இருந்த காலகட்டத்தில் எத்தனை தடவை வந்திருப்பீங்க? நான்லாம் இதுக்கு வந்துருப்போம், ஒரு 50 டைமுக்கு பக்கமாக வந்திருப்பேன். ஓஹோ, வந்தால் அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தங்க மாட்டேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்லை, வரமா சாமி கும்பிட்றமா போயிடுவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா இப்போ அவர் இருந்தால் நாங்கள் தலைவர் இருந்தால் இப்போ வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு கூட பேசிட்டு போவோம். தலைவர் இல்லாத நாங்களாம் ஏதாவது வேறு ஜோலியாக வந்தோம்னா சரி பார்த்துட்டு தான் டக்குனு கிளம்பிடுவோம். தலைவர் இல்லாமல் கூட நீங்கள் வருவோம். சரி, இப்போ இங்கே இந்த ரங்கநாதர் கோயில் இருக்கிற மாதிரி அங்கே மலை மேலே ஒரு கோயில் இருக்கு. ஆமாம், அந்த கோயிலுக்கும் போவீங்களா? அந்த கோயிலுக்கும் போயிருக்கிறோம். அந்த கோயிலில் தங்குவீங்களா இல்லையா? அங்கேயுமே கோயிலில் தங்க மாட்டோம். ஓஹோ, எது மூலவர் இதுக்கு மெயின்? அதுதான் இதுவா? இதுதான்
ஓஹோ, இதுல இருந்து அங்கேயும் நடக்குங்களா? அங்கேயும் பூஜை நடக்கிறது எல்லாமே. ஓ, ஆக மொத்தம் இது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா இருக்குது. வீரப்பனுக்கு பாதுகாப்பு அரணாவும் இருந்திருக்குது. சரி சரி. இப்போ வீரப்பனுக்கு மட்டும் இல்லை, ராஜராஜர்களே அப்போ வந்து இப்போ கோட்டை கட்டிட்டு இங்கே இருந்திருக்கிறாங்கன்னா பாதுகாப்போட தானே இருந்திருப்பாங்க. அன்னி நாட்டு போல சுரங்கம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. சுரங்கத்தில் ஏதாவது வீரப்பனும் நீங்களெல்லாம் இறங்கி பார்த்துருக்கீங்க? இல்லை, நான் பார்க்கல. சுரங்கம் இருக்கிறது தெரியும். சுரங்கத்தை தட்டியாவது பார்த்துருக்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் இடத்துல சுரங்கம். ஆனால் அதை எதாவது சொல்லுவாங்க, சுரங்கத்தில் கதுண்டுக்குது, உள்ள பூந்தா பூரா கம்பூர்னு இருட்டாக்குது, உள்ள பூந்தா கதுண்டு வந்து கடிச்சு போடுவோம். என்ன இருக்கு? கதுண்டு குழவி, தேன் குழவி மாதிரி ஒரு குழவி இருக்கும், உள்ள கூடு கட்டிட்டு இருக்குது, அவளை உள்ள போனா கடிச்சு போடுவோம். அங்கெல்லாம் கூட சொன்னாங்க, நாங்க உள்ள பூந்து பார்க்கல. ஓஹோ. ஆனா சுரங்கம் இருக்கிறது தெரியும். தெரியும். இங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை 10-15 வருஷம் வச்சா இருக்கணும். சர்வீஸ் 2010 சர்வீஸ் வாங்கினேன். எப்படி இதுக்குள்ள உங்களால வந்து இந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சி வந்திருக்கிறீங்களா? எப்படி எங்களுக்கு சூழ்நிலை எந்த ஏரியா போனாலும் எங்களுக்கு சூழ்நிலை பிடிக்கும்னா பிடிக்காதெல்லாம் போகாது. சரி, எல்லா பக்கமும் போனா எங்களுக்கு ஒண்ணு பெரிய சிட்டியில் எங்களால் ஜீவிக்க முடியாது. இப்போ சென்னை போனால் கூட, சென்னை 2 டைம் நான் சென்னை போயிருக்கிறேன். சென்னையில் போயிருந்தா என்ன பண்ணுதுன்னா சரியான காற்றோட்டம் கிடையாது. அதுதான் முக்கிய ப்ராப்ளம். அந்த சூளாங்கடி அந்த 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 நம்மளுடைய இதுக்கும் வெதருக்கும் அந்த வெதருக்கு நமக்கு செட் ஆகலை. இப்போ இங்கே காட்டுக்குள்ளே எந்த கிராமத்தில் இருக்கு சொல்றியா, இருந்துக்கிறேன். அதே இப்போ கோயம்புத்தூர் கூட நமக்கு முன்ன பின்னா கோயம்புத்தூர் பாலக்காடு இதெல்லாம் கூட செட் ஆகுது. சென்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இது இல்லை. இப்போ காமராஜ்பேட்டைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே இருக்கிற வீட்டுக்கு இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? அங்கே இருக்கிறது பிடிக்கிறதா, இங்கே இருக்கிறது பிடிக்குதா? அங்கன்னா ஊரினுடைய செய்தி கேட்டுக்கலாம். அங்கங்கே டீ கடைக்கு போகிறோம், 4 பேர் வராங்க போகிறாங்க. இங்கே அது மாதிரி நிறையா மக்கள் வரமாட்டாங்க. சரி, இப்போ வீரப்பங்கோட நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அங்கே இருந்ததும் இங்கே இருக்கிறது எங்கே அதிகமாக ஆட்கள் உங்கள் நண்பர்கள் வருவாங்க? இங்கேயே வந்துடுறாங்க. என்ன பார்க்கறதுக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க, இங்கே தான் வராங்க. ஓஹோ, இங்கே வராங்க. காவேரியில் குளிக்கிறாங்க, காவேரி ஆற்றுல குளிக்கிறாங்க, நல்ல லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இங்கே தான் விரும்புகிறாங்களோ ஒழிய அங்கே விரும்பலை. இப்போ இந்த பகுதி பெரும்பாலும் வந்து வீரப்பன் அலங்காட்டுக்குள்ளே திரிஞ்ச பகுதியாக இருக்குது. ஆமாம். கிட்டத்தட்ட உங்களோட மனநிலையும் வந்து வீரப்ப மேலே ஒரு பிரியம் வச்சுருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். அந்த பிரியத்துக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்குற, ஒரு மனச்சாந்தி கொடுக்கக்கூடிய இடமா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமாண்ணா. ஓ, இந்த லொக்கேஷனில் பொறுத்தவரையிலும் நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு 12-13 வயசு 15 வயசுக்குள்ளே இங்கே வந்து செட்டில் ஆனேன். அப்போ இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் எனக்கு ஒரு 16-17-18 வயசு வரையிலும் மாடு மேய்ச்சேன். சரி, சின்ன வயசுலேருந்தே மாடு தான் மேய்ச்சேன். அன்னைக்கு மாடு கூட சேர்றதுக்கு முன்னாடி இங்கே மாடு மேய்ச்சேன். அப்போவே எனக்கு வேட்டை. ஓஹோ, அப்போவே நான் வேட்டையாடிட்டு இங்கே இப்போ வேட்டையும் அடிக்கும், மாடு மேய்ச்சிக்குவேன், வீட்டுக்கு போய் ரேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி தான் பொழப்பு ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னால் கொஞ்சம் அந்த மாட்டிலாம் விற்றுவிட்டு காட்டுக்கு போனேன், காமராஜ்பேட்டை லேண்டுக்கு போனேன். அந்த லேண்டில் இருந்துவிட்டு என்ன பண்ண மறுபடியும் வந்து வீரப்பாண்டி ஜாயிண்ட் ஆகிறேன். வீரப்பாண்டி ஜாயிண்ட் ஆகி அப்படியே இப்போ சந்தன மரம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் அப்படியே வீரப்பன் வெளியே ஐக்கியம் ஆகிட்டேன். ஐக்கியம் இருக்கும்போது அப்புறம் வந்து அதிகாரிகள்லாம் பூரா 1-2 கொலை நடக்குது. கொலை நடந்த பின்னால் என்ன நான் போனோம்னா நாட்டுக்குள்ளே போனால் விட மாட்டாங்க, நமக்கு காடே தான் கதி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அப்புறம் காட்டிலே இருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகிறேன், நான் வீரப்பாண்ட பெங்களூர்லேருந்து கொண்டுகிட்டு வந்து ஒரு 32 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து ஒரு சூட் கேஸ் ரப்பா எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் 500 ரூபா நோட்டு, புது நோட்டு. அப்போ நான் நேற்று மார்க்கோட்டாய் போய் பார்த்தேன் பார்த்தீங்களா, வந்து பெட்ரோல் வாங்கணும் பார்த்தியா, அது மேற்கு அந்த தார் ரோட்டுக்கு பக்கத்தில் ஏற்றிருக்கேன். அப்போ தார் இல்லை, மண் ரோடாக இருந்துச்சு, நடப்பாது தான். அங்கே கொண்டுட்டு வந்து 32 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அன்னைக்கு சொல்கிறேன் வீரப்பாண்ட, ஆனால் நம்ம ஏன் இப்படி காட்டுக்குள்ளே வாழணும், நாட்டுக்குள்ளே வந்துடலாமே அப்படிங்கிறேன். எப்படி நாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறேன். அப்படி ஏன் வர முடியாது அப்படிங்கிறேன். பணம் இருக்குது, நம்ம ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறேன். அன்னைக்கு என்ன கேஸ், எந்தெந்த கேஸ் தெரியுமா? ஃபஸ்ட்டு 2 மல்ட்ரு, 5 மல்ட்ரு, சிதம்பரம் ரேஞ்சர் கேஸ், 3 கேஸ் தான் அன்னைக்கு. வீராஜ்பேட்டையில் ஒரு கேஸு, 4 கேஸ் தான் இருக்குது. இந்த 4 கேஸுக்கும் 4 லட்ச ரூபா ஒரு தலைக்கு. இப்போ வீரப்பங்காங்கள ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு 5 லட்ச ரூபாய் 10 பேர்த்துக்கும் டோட்டலாக கொண்டுட்டு போய் அன்னைக்கு ஒரு 5 லட்சம் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கிட்ட இப்போ வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தா, ராம்ஜெட் மாலினி ஆட்டம் வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தா
ஆட்டோமேட்டிக் ஜாமீன் எடுத்து விட்டுருப்பாங்க. ஓஹோ. இதை நான் சொல்கிறேன். இந்த பேசிக்கலி இப்படி ஜாமீன் எடுத்து கேஸ் வழக்கம் நடத்திக்கலாம். இப்போ வீரப்பன் தான் கொலை செஞ்சாங்கிறது என்ன விட்னஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. இது போடுற கேஸெல்லாம் நிற்காது அப்படிங்கிறேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா, கண்ணே உனக்கு வயசு கம்மி, ஃபாரஸ்ட்காரனை பற்றி போலீஸ்காரனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னா அப்படி. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டேன். என்னை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னா அப்படி. என்ன பண்ணுவாங்கண்ணே, கண்ணை ரெண்டின்னு ஓடி போடுவாங்க, இதோட தலையில அறுத்து விடுவாங்க, தளத்தோலை அறுத்து விட்டு முளத்தூள் போடுவாங்க. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் போட்டாங்களா அந்த மாதிரி தமிழர்களுக்கு, சிங்களரு தமிழர்களுக்கு போட்டாங்களாம். அவர் பேப்பரில் படித்தாராம், அதை சொல்கிறேன் அப்படி. தளத்தோலை அறுத்து முளத்தூளை தூவாங்க, கண்ணை ரெண்டின்னு ஓடி போடுவாங்க, ஒன்று கூட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு கூடாடான்னு கேட்டால் மோஷனை கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படியே இருந்துவிட்டு 2000 வருஷத்தில் கலியுகம் அழியுதுங்கிறாங்க. இந்த கலியுகம் எப்படி அழியுதுன்னு நான் கல்லுவங்களை உட்காந்துட்டாவது கனவை பார்ப்பேன். நீ கொண்டு போய் என்னை ஜெயிலில் ஓட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு பேசுவார். அப்புறம் அதுக்கு பின்னால் நாள் அடைவில் இதெல்லாம் சரி வராது, என்னைக்கு இருந்தாலும் காட்டுக்குள்ளே இருந்தால் சாவத்தானே போகிற நீ, ஏன் நாட்டுக்குள்ளே வந்தா என்ன அப்படின்ன பின்னாடி தான் டாக்டர் இந்த பிரபஞ்சத்தில் கடவுளே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் ராமதாஸ் ஐயா மட்டும் சொன்னார்னா, ஆட்சிக்கு அவர் வந்தாருன்னா, ஆட்சியில் வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா, அவர் வந்து ஒடியாடா வீரப்பான்னா நாய்க்குட்டி மாதிரி போய் அவர் காலில் விழுந்துக்குவோம். நான் என்ன ராமதாஸை தவிர வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. சரி, ராமதாஸுக்கு அப்படி அவருக்கு தொடர்பு, டாக்டருக்கும் அவருக்கு தொடர்பு இருந்தது அப்போ? இல்லை. என்ன மரியாதை அப்படி? அவரு ஒவ்வொரு மறியல் பண்றாரு, அந்த இதை பாக்குறேன், பேப்பர்ல பாக்குற அப்படி. அதுக்கு மேல ஜனங்க இங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சியால சங்கமா இருந்துச்சு, வன்னியர் சங்கமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பூத்தா இளங்கோவனுக்கு நாங்க ஓட்டே கேட்டோம். அன்னைக்கு பூத்தா இளங்கோவனும் அருள்மொழி 2 பேர்த்தையும் இதே டிஎம்கே ஆட்சி தான் தூக்கி உள்ள வச்சிருச்சு ஒன்றரை சட்டத்துல. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து நாங்க ஓட்டு கேட்கறோம். எல்லாம் கோவிந்தபாடியிலிருந்தே ஓட்டு கேட்டது நீங்க தானே? ஆமா, கோவிந்தபாடி இல்ல, தெற்க தண்டா வரையிலுமே கேட்டோம். தண்டாவில இருந்து யாமனூர், நெருப்பூர் இந்த பகுதி பூராமே கேட்டோம். அந்த ஒட்டனூர் அந்த லைன்லாம் பூரா கேட்டோம். ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெபாசிட் போகாம ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் கட்சியா இது பண்ண இன்னும் இன்வால்வ் ஆகி அப்புறம் எம்பி ஆனாரு. எம்பி ஆகி இப்போ இது பண்ணாரு. அப்புறம் எம்பி ஆகி கொஞ்ச நாள் இருந்துட்டு பின்னால கட்சி விட்டு ஓடி போயிட்டாரு. அதே மாதிரி தீரம் வந்தாரு, தீரம் ஓடினா அப்படி தெளிவு எல்லாம் வராங்க, ஓடி போயிடுறாங்க. இப்போ முருகன் என்ன முருகன் இப்போ அந்த வாழ்வுரிமை கட்சி தலைவர், அவரும் இதில் இருந்து போனது தான். வேல்முருகன் இதில் இருந்து போனவர் தான். இப்போ இந்த அரசியல் எல்லாம் அப்பவே வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்தது, வீரப்பனுக்கு தெரிஞ்சிருந்தது. அன்னை காலகட்டத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே, அன்னைக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் டம்மியா இருந்துச்சு, டிஎம்கே வலுவா இருந்துச்சு. டிஎம்கே கூட்டணி கூட்டணி அமைச்சு இவங்க மந்திரி சபையில உட்கார்ந்துருந்தா அப்படின்னா கூட, டாக்டர் ஐயா உட்கார்ந்துருந்தாருன்னா, மந்திரி சபையில உட்கார்ந்துருந்தாருன்னா கண்டிப்பா இவர் வீரப்பன் வந்து சான்றாயிருப்பார். இப்போ சரி, இப்போ ராமதாஸ் வந்து ஆட்சியில் அமைஞ்சிருந்தா, ஏன் மத்திய அமைச்சரவையில் அவங்க இடம் பெற்ற போது அப்பவே போய் வீரப்பன் சரண்டர் ஆயிருக்கலாம்ல? மத்திய மாநிலத்தில் வேணும். மத்தியில் தப்பாதில்லை, மாநிலத்தில் இருந்தா தானே மத்தியத்தில் இது பண்ண முடியும். போலீஸ் வந்து இவங்க கண்ட்ரோல் தானே, இவங்க கண்ட்ரோல் தான். ஆமா, மிலிட்டரி அவங்க கண்ட்ரோல்ல வரும், இது பண்ணலாம். இருந்தாலும் மாநிலத்தில் இது வந்து இப்போ டெல்லியில போய் வீரப்பன் சான்றா முடியாது. ஏன்னா உடனே ஆனால் கர்நாடகாவில் பெங்களூரில் ஆகலாம், அல்லது சென்னையில் ஆகலாம், அல்லது லோக்கலில் ஏதோ ஒரு இடத்துல ஆகலாம். இதில் இங்கே மாநிலத்தில் எடுத்து பேசுறதுக்கு ஒரு இது இருந்தால் தானே இது பண்ண முடியும். சரி, ராமதாஸுக்கு ஏதாவது தூது அனுப்பிச்சது ஏதாவது உங்களோட பார்வையில் தெரிஞ்சுதா? இவர் வீரப்பன் ஏதாவது தூதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு என்னைக்காவது? ஒரு லெட்டர் தொடர்போ வேற ஏதாவதோ கொடுத்து அனுப்பிச்சாரு, ஒரு டைம் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னது? லெட்டர் தான் கொடுத்து அனுப்பிச்சாரு. இங்க இருந்த காலம் அவர் கூட? ஆமா, நான் வீரப்பனோட இருந்தேன். என்ன கொடுத்து அனுப்பிச்சாரு, என்ன பண்ணாரு? ஆண்டிக்கரக்காரர் ஒருத்தர், மீனாட்டக்காரர் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர்கிட்ட ஒரு கேசட் இல்ல, லெட்டர் தான் அன்னைக்கு. சரி, லெட்டர்னா இவர் கைப்பட எழுதி கொடுத்து அனுப்பிச்சாரு, கொண்டுட்டு போய் ஐயா கிட்ட கொடுங்க அப்படின்னு. அவர்கிட்ட லெட்டர் கொடுத்து விடுறாரு. ஆமா, அவர் கொண்டுட்டு போய் கொடுக்குற. அப்படி எங்க வச்சு கொடுக்குறாரு? வேலூர்ல ஏதாவது ஒரு மாநாடு நடந்துச்சு, அவர் வந்து சொன்னதுதான் எங்களுக்கு தெரியும். அதை கொண்டுட்டு போய் சேர்த்தனாரோ சேர்த்துலயே தெரியாது. ஆனா வீரப்பன் சொல்றாரு, வீரப்பன் வந்து லெட்டர் அவர்கிட்ட எழுதி கொடுத்தது எனக்கு தெரியும். சரி, இதை கொண்டுட்டு போய் டாக்டர் ராமதாஸ் ஐயா இந்த லெட்டரை சேர்த்த வேண்டியது, நீ பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் பொறுப்புல இருக்கிறேன்னு அந்த ஆள் சொல்ற. அப்படி
அந்த ஆளுகிட்ட இவர் இப்போ தலைவர் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சுடுற அப்படி. சரி, நீ கொண்டுட்டு போய் இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் இப்போ ஐயா கையில் சேர்த்துங்க அப்படின்னு. அன்னைக்கு இவர் கேட்டது என்ன தெரியுமா? 27% பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் அன்னைக்கு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் உள் ஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கொடுக்க மாட்டேன்னுட்டு ஆட்டம் கட்டி இருக்குது திமுக கவர்மெண்ட். சரி, இதை இவர் சொல்றது நீ இப்படிலாம் கேட்டீங்களா ஐயா? இவர் இப்போ எழுதுறது இப்போ ஒரு வார்த்தையை நான் காவலை கேட்குறேன். ஆமாம், சொல்ல இவர் எழுதல, வேற ஒருத்தரை வச்சுட்டு எழுதுறாரு. ஐயா நீ இப்படிலாம் வந்து கேட்டீங்களா, உள் ஒதுக்கீடு கேட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க. வன்னி இப்போ இதில் தலைக்கு ₹1 வன்னி படையாச்சின்னு இருக்கிறான்ல, படையாச்சிக்கிட்ட தலைக்கு ₹1 வசூல் பண்ணுங்க, வாங்கி அதை எனக்கு ஒரு நிதியாக கொடுங்க, நான் ஆயுதம் வாங்கிக்கிறேன். ஒன்னே பணமாக கொடுங்க, அளவு ஆயுதமாக சப்ளை பண்ணுங்க, நான் வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கள் நான் தத்தை எடுத்துக்கிறேன். ஐஎன்எஸ் வழியில் கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்காது. ஆயுதம் தூக்கினா தான் சொன்ன பேச்சு கேட்போம். வீரப்பன் எழுதி கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் அவர் அங்கே இப்போ ஐயா கிட்ட சேர்த்தனாரா சேர்த்துலையா அது எங்களுக்கு தெரியல. மறுபடியும் அவர் வராரு, சேர்த்துனீங்களா அந்த லெட்டர்னு கேட்குறாரு. கேட்கும் போது அப்போ யார பொன் சந்திரசேகரன் என்னமோ ஒருத்தர் இருந்தாராம், அது எனக்கு தெரியல. அப்போ எனக்கு வயசு கம்மி, இப்போ இவ்வளோ அளவுக்கு நாலேஜ் எனக்கு அப்போ பத்தலை. அவர் வந்து சொல்கிறாரு, பொன் சந்திரசேகர் இருந்தார், அவர் முகாந்தரமாக தான் கொண்டு போய் இது பண்ணோம், கொடுத்தேன். இப்போ நாம் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் அதிகாரத்தில் நம்ம இல்லை, அதனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் அவங்கள அமைதியாக இருக்க சொல்லி, எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஃபாரஸ்ட்டை சொல்கிறது வேண்டாம், போலீஸாரன்னு சொல்கிறது வேண்டாம், அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றி வைக்க சொல்லு. அதுக்கு மேலே நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நாம் பண்ணிக்கலாம், நாம் பவருக்கு வந்துட்டோம்னா உங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றி வைங்க அப்படின்னு சொன்னாருன்னு அவர் வந்து சொன்னார். அவர் அங்கேருந்து லெட்டர் கிட்டர் எதுவும் வரல, அது வாய் வாரத்து தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் ஒரு தூது போனது இது மட்டும்தான். மற்றபடி ஆனால் இவர் சொல்லுவார், பிரபஞ்சத்தில் யார் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. என்ன அரசியல் வந்து இப்போ வந்து ஜனாதிபதி பிறந்த முறை வந்து கூப்பிட்டாலும் வீரப்பன் நானாச்சுனாலும் நான் போய் சான்றா வீரப்பன் இந்த வீரப்பம் கிடையாது. ஐயா டாக்டர் ஐயா சொன்னால் அடுத்த செகண்டு போய் அவருக்கு இப்போ காலடி நாய்க்குட்டி மாதிரி ஓடி விழுந்துக்குவேன், ரைபில் கொண்டுட்டு போய் அவர் பாதத்தில் வச்சுட்டு நான் சான்றா ஆகிக்கிறோம், அவரால் தான் என்னை காப்பாற்ற முடியும், வேறு யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசிட்டாரு. அது அப்போலாம் நான் அவங்க கூடவே இருக்கிறேன். ஆனால் அவங்க எதிர்பார்த்ததே இதை தான் எதிர்பார்த்தாங்க, வருவாங்க எப்படி நம்மளை காப்பாற்றி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு முழுக்க அவர் நம்பினார். இப்போ வந்து ரஜினிகாந்தை வந்து முன்னிலைப்படுத்தி திடீர்னு ஒரு கேசட்டை விட்டுருக்குறாங்க. திடீர்னு வீரப்பன் வந்து ரஜினி நம்மள மாதிரி நல்ல மனுஷன் அப்படி நல்லா சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ. இதுக்கு பின்னாடி ஏன்னா ரஜினி வந்து தான் இவர் வீரப்பன் அழிக்கணும்னு பெங்களூரில் பேசுனதெல்லாம் வந்து. ஆமாம், அப்படிப்பட்டது இன்னைக்கு திடீர்னு மாறி ரஜினி பற்றி ஆஹா ஓஹோன்னு வீரப்பன் சொல்கிற மாதிரி இவங்க கிட்டலாம் நம்பி ஏமாந்துறேன்னு வீரப்பன் பேசுகிற ஒரு கேசட் வந்துருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போ ரஜினி பற்றி நீங்கள் வீரப்பன் கூட கீழே ஏதாவது பேசியிருக்கீங்க? இப்போ ரஜினி பற்றி வீரப்பன் பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேசட்டை வெளியிடுறாங்கல்ல, இப்போ 20 வருஷ காலமாக இன்னைக்கு வீரப்பன் இறந்தே 19 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கு முன்னே ஏன் இவங்க வெளியிடல? அதான் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. திடீர்னு எதுக்கு ரஜினி பற்றி வெளியிடுறாங்க? ரஜினியை பற்றி வெளியிடுறாங்கன்னா இதில் இப்போ ஏதோ ஒரு அரசியல் இழுக்கிறாங்க. இப்போ ரஜினி வந்து பிழித்து ஏதோ ஒரு ஆதரவு கொடுத்தா அந்த பக்கம் மெஜாரிட்டி வருங்கிற. வேலை வீரப்பன் வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, நீ போய் எதுக்கு போய் பிஜேபிக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற அப்படின்னு கூட இருக்கலாமே. பிஜேபி கொடுக்குற, டிஎம்க கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை இது பண்ணியிருந்தாலும் இது நான் கேட்குறது, ஏன் 20 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு கொடுத்தா அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னே இவ்வளோ நாள் வரையில என்ன மாடு மேய்க்க போயிருந்தீங்க? கொடுத்துருக்கலாமே. இப்போ ஒழிச்சு வச்சிருந்தீங்க. ஜெயலலிதாலாம் அன்னைக்கு பேசினா அப்படி அரே அதை அப்போ உடனே போட்டீங்க. இதையே இவ்வளவு நாள் பெண்டிங்கில் வச்சிருக்கிறீங்க. இது நீங்களா செட்டப் பண்ணிக்கிட்டதா இல்லை உண்மையாக அவரே சொன்னதா? இல்லை பாமகவில் வந்து ஆதரவா ரஜினி இவர் வீரப்பன் வாய்ஸ் கொடுக்கல, ரஜினிக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னு அப்படி திசை திருப்புறதுக்கா? இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஓஹோ. இப்போ வீரப்பன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு பண்ணால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார ஏதோ ஓரளவுக்கு ஒரு கணிசமான சீட்டு வந்துடுவாங்க. அதனால ரஜினிக்கு இப்படி ஒரு இது பண்ணி விட்டா, ஒரு பிம்பத்தை எழுப்பி விட்டா, ஏன்னா பாமகவுக்கு ரஜினிக்கு நேர் எதிராக ஆப்போசிட்டு. அதே மாதிரி திருமாவளவனுக்கும் பாமகவுக்கும் ஆப்போசிட்டு. இப்படி ஒரு புரளி கிளப்பி விட்டா அப்ப இது அசல் கேசட் அல்லவா? எனக்கு அசல் கேசட்னு தெரியல, இது டூப்ளிகேட்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா நீங்க 20 வருஷமா ஏன் அதை மூடி மறைச்சு வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன?
இதுல ஒரு அரசியல் இருக்குது. அப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது. ஓஹோ, ஏதோ ஒரு இப்போ வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரஜினி பத்தி நீங்க இருந்த காலகட்டத்தில் எதுவும் பேசியிருக்காரா? இல்ல இல்ல, அன்னைக்கெல்லாம் ரஜினி பத்தி எதுவும் பேசவும் இல்லை, இவ்வளவு இதுவும் இல்லை. இல்ல 96ல வந்து ரஜினி வாய்ஸ் கொடுக்குறாரு திமுக கவர்மெண்ட். ஆனா திமுக வாய்ஸ்க்கு அன்னைக்கு நீங்க ஜெயில நான் ஜெயிலில் இருக்கிறேன், அதை பத்தி எனக்கு தெரியாது. தெரியல, தெரியாத நான் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். இப்போ இப்ப இருக்கிற மாறி இருக்கிற அரசியல்ல இப்போ பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் எடுத்து போடுறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க கூட பேட்டி கொடுத்துருக்கீங்க. வேற சேனல்கள்லாம் நிறைய வருது. இன்னைக்கு செத்த பின்னாடி வீரப்பனை வச்சே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ வீரப்பனம் இப்போ என்னை பத்தி எழுதுனா ஏன்டா என்னை பத்தி எழுதுன்னு நான் கேட்பேன் இல்லையா? ஏன் ரைட்ஸ் இல்லாம நீ எப்படி எழுதுன்னு கேட்பேன். இன்னைக்கு வீரப்பன் இல்லை, அதனால யார் வேணாலும் எழுதிக்கிறாங்க. உண்மையும் பொய் எதை பொய் எழுதினாலும் ஓடுது. புதுசு புதுசா யாரோ வர்றாங்க, புதுசு புதுசா ஆளுக்கு ஒரு கேமரா தூக்கிறாங்க. நான் ஒரு யூடியூப்காரன், நான் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர், ஒரு பிரஸ் மீட்டுக்காரன், யாரோ எதையோ எடுத்துக்கிறாங்க. அது பூராமே போடுறாங்க. அதில் எது பொய் எது நேசம்லாம் அது இல்லை. இப்போ என்னோட யூடியூப்லயே பாத்தீங்கன்னா முகில்னு ஒருத்தரை பத்தி கேளுங்க, அண்ணங்கிட்ட முகிலை பத்தி என்ன அவரு வீரப்பன் கொண்டு இருந்தார். முகில வந்து செங்கப்பாடியில பேட்டி எடுக்க சொல்ல பாக்குறேன். அது என்னது? இல்ல செங்கப்பாடியில மட்டும் அவர் வந்து இப்ப பேட்டி எடுக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். என்னாச்சு இப்போ செங்கப்பாடிக்கு? அவருக்கு என்ன? செங்கப்பாடியில வந்து படம் எடுத்தாங்க, ஏதோ ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து படம் நடிச்சாங்க. படம் எடுத்தாங்க. ஆமா, வீரப்பன் கதையை வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க. படம் எடுக்கும் போது முகில் வந்து என்ன சொன்னாரு, டிஎஃப்ஓ ஏதோ தரக்குறைவா பேசியிருக்கிற. அப்படி சீனிவாசன் இறந்து போன சீனிவாசனை பத்தி பேசியிருக்கிறாங்க. அங்கிருந்து ஃபாரஸ்ட்காரரு, அங்கிருந்து ஊருக்காரர் எல்லாமே இது பண்ணிட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு கேமராவெல்லாம் போய் பிடிக்கிட்டாங்க. நீங்க படம் எடுக்கக்கூடாது, 10 நிமிஷத்துல முகில் இங்கிருந்து அனுப்பிச்சிருங்க. அந்த டைரக்டர் கிட்ட போய் சொல்லிவிட்டாங்களாம். 10 நிமிஷத்துக்கு மேல இங்க முகில் தானே நடக்கிறது வேலையாகி போயிடும், அனுப்பவும் போட்டு நிமிட்டாங்க, வளைச்சு துரத்தி விட்டாங்களா. இன்னைக்கு வந்து எடுக்க சொல்லுங்களா பார்க்கலாம் செங்கப்பாடியில. அப்ப என்ன இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், முகில் ஒருத்தரே தான் பேசுறாரா? யாராவது என்னாட்டம் ஆளுங்களை வச்சு அவர் யூடியூப் இதுவரையிலும் பண்ணிக்கிறாரா? ஏன் வீரப்பனால பாதிக்கப்பட்டவன நான் கேட்கறது, வீரப்பனால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை போய் நீ நேரடியா பேட்டி கண்டு பேட்டி எடுத்துருக்க. இவன் இப்ப நான் கூட சொல்றேன், நான் பிரபாகரன் கூட இருந்தேன்னு சொல்றேன், நீங்க ஏத்துக்குவீங்களா? பல பேர் அப்படித்தான் சொல்றாங்க. அப்படித்தானே அந்த ஆளு இது பண்ணிட்டு இருக்கிறது. அதையும் தானே எடுத்து போட்டு மீடியாவில் போடுறாங்க, அதையும் தானே ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் எல்டிடி பிரபாகரன் கூட நான் பேட்டி கொடுக்குறேன், இதை நீ இப்போ உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்போ சரியானது மக்கள் ஏற்றுக்குவாங்க. சரியான கருத்து இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. சரியான இடத்துல இப்போ சிவானந்தம் போடுறாரு, அது கரெக்டு. நக்கீரம் போடுறாரு, அதுவும் கரெக்டு. இப்போ நீங்கள் என்ன வந்து பேட்டி எடுத்து போடுறீங்க, இது கரெக்டு. இப்படி முகிலி யாரை போய் வீரப்பனால் பாதிக்கப்பட்டவனே எவனை எடுத்து அதில் முன்னிறுத்தி போட்டிருக்கிறீங்க. வீரப்பன் படம் எல்லாருமே போடுறாங்க, நெட்டில் இப்போ எடுத்தால் வீரப்பன் படம் வருது, இப்போ வச்சு போட்டு விட்டுறாங்க. இப்போ சிவானே முகில பார்த்தது கிடையாது, அவரும் பார்த்தது இல்லையா? அவரும் பார்த்தது கிடையாது. வீரப்பன் கேங்கில் இருந்து அவரும் பார்க்கல. சரி, மற்றவங்க யாரு பார்த்தாங்க இதில் யாருமே பார்த்தேன்னு சொல்றீங்க? இல்லை இல்லை, நாங்களும் பத்திரிக்கையில் ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சு அப்போ கேள்விப்பட்டதே இல்லை. இது ஒன்று. இப்படி இந்த இப்போ யாரோ கம்யூனிஸ்டுக்காரர் ஒரு தலைவர் பேசுறாரு, அவர் பேர் என்னமா பாண்டியன்னு வருது. பிரபாகரன் இதுலாம் பேட்டியெல்லாம் பிரபாகரனை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவரு என்ன சொல்ற, அப்படியே கோடியா ராமதாஸுக்கு வீரப்பமானம் கோடியா கொடுத்துருக்குறாங்க. வீரப்பமானம் ராமதாஸுக்கு ராமதாஸ் பார்த்து மனசு வச்சிருந்தா வீரப்பனை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் வந்து வீரப்பனிட்ட இருந்து கோடியா எண்ணி விருதம் கொண்டுட்டு போய் அங்க ராமதாஸ் ஐயாவை கொடுத்தாரா? சும்மா வந்தது போனதெல்லாம் சொல்லி இப்ப இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு உண்மையான நியூஸை போடுங்க, அதை ஜனங்களும் பார்ப்பாங்க, அதை ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன் வீரப்பனுக்கு சோத்துக்கு இல்லாத அலங்காரில் சந்தன மரத்தை ஓட்டிட்டு இருந்தா அப்படி இப்போ ஆனக்கொம்பு அடிச்சு தின்னுட்டு இப்போ அவங்க ஜீவன் வளர்த்துறதே பெருசாக்குது. கோடியா எங்க கூட்டிட்டு போய் அள்ளி கொட்டினாங்க. ராஜ்குமாருக்கு ஒருத்தனை பின்னால பணம் வாங்கினாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு முன்னே கருப்புகளை கோரிக்கையாளர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. கோடியா கொண்டுட்டு போய் ராமதாஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற. நீ பேட்டி கொடுக்குற, இப்போ யூடியூபுக்கு சேனலுக்கு கொடுக்குறேன்னா நீ கொடுத்தத பாத்தியா? உன்னால நிரூபிக்க முடியுமா? அதை இப்ப நீ இல்லைங்க கொடுத்தாங்கிற, நான் வீரப்பன் கூடவே இருந்தவன் நான் இல்லைங்கிறேன். இதுக்கு ஜனங்க என்ன நினைப்பாங்க? இருந்தவர் சொல்றதான் நம்புவாங்க. ஆனா பின்னால வந்து இப்போ ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி பெரிய அளவுல பணம் புழங்கி இருக்குது, அங்கங்க புதைச்சி வச்சிருக்கிறாங்க, பதுக்கி வச்சிருக்காங்க, பலதை எடுத்துட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க இல்லைன்னா கூட வீரப்பனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க வந்து செய்தி வழியா கேட்டிருப்பீங்க.
அப்போ இவ்வளவு பணம் போனது இதெல்லாம் யாருக்கு போயிருக்கு பின்னாடி இதெல்லாம் நீங்க என்ன ஏதாவது யோசிச்சு பார்த்ததுண்டா? இதுல நக்கீரன் தான் பணம் எடுத்துட்டு போய்க்கிறாங்க. நக்கீரன், நெடுமாரையா, சிவானே, இவங்க தான் டிஎஸ் மணி, இவங்க தான் பணம் கொண்டுட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு 108 நாள் கழிச்சு அவங்க தான் மீட்டுக்கிட்டு வராங்க. இதில் எவ்வளவு போச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பேசிக்கிறது பல வாரியாக பேசி பணம் போயிருக்குது. அவங்க கணக்கு காட்டுறது, ஓரளவு கணக்கு காட்டுறது என்னன்னா, கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து 30 கோடி கொடுத்ததுங்கிறாங்க. இது ஒரு பேச்சு வழக்கில் தான் 30 கோடி. அப்படிங்க அந்த 30 லட்சங்கிறாங்க. 30 கோடினா தூக்க முடியாது. 1 கோடி ரூபாய் ஆள் தூக்க முடியாதுன்னா இது எப்படி வேணாலும் கதையை இது பண்ணி விட முடியாது. 1 கோடி ரூபாய் தூக்கணும்னா எத்தனை பேர் தூக்க முடியும் சொல்லுங்க? டெம்போவிலேயே தான் போயிருக்கட்டும். சரி, 1 கோடியாக வச்சுக்கா. 30 கோடி போது எத்தனை டெம்போ போச்சு? 3 டெம்போ போய் அந்த பணத்தை எங்க கூட்டிட்டு போய் ஹேண்டல் பண்ண முடியும்? இதெல்லாம் ஏத்துக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா பணம் போச்சு, அது நம்மளுக்கு தெரியல. அது எவ்வளவு பணம் போச்சு என்னங்கிறது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. அது சிஹெச் பட்டியலுக்கும் கலைஞருக்கு தான் தெரியும் எவ்வளவு பணம் போச்சுங்கிறது. அதுக்கு மேல இந்த தூதுவரா பணம் பத்தி இவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 தரப்புக்கும் தெரியும். இதுல போக போக கொஞ்சம் கொஞ்சமா உருவினாங்களா என்னமோ கஷ்டம், அதுவும் தெரியாது. இப்போ 1 கோடி ரூபாய் போகுதுன்னா சென்னையில இருந்து குளத்தூர் வருது. குளத்தூர் வரதுக்குள்ள இப்ப ஒவ்வொரு கட்டம் அவரு மாறலாம், அல்லது அங்கங்க உருவி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கூட வரலாம். இதெல்லாம் நடந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா எத்தனை கோடி போச்சுங்கிறது. வீரப்ப உயிரோடு இருந்திருந்தா, அதாவது சரண்டர் பண்ணாம கொண்டு போய் சரண்டர் ஆயிருந்தா கூட, அல்லது அவர் பிடிச்சிருந்தா கூட கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு முறைப்படி வழக்கு நடத்தி இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கேஸ் கூட கன்வெர்ட் ஆகிருக்கு. அது விடுங்க, இதுல இவர் செய்யாத தப்பெல்லாம் இவர் மேல போட்டாங்கல்ல, அது எத்தனை வழக்க போட்டுட்டோம். அந்த தப்பெல்லாம் வேற 1 லட்சம் வழக்க போட்டாலும் அவர் மேல யாரும் வந்து சாட்சி சொல்ல போறதில்ல. போலீஸ் யாரும் பாரஸ்ட் யாரும் தான் சொல்லுவாங்க. ஒளி பொதுமக்கள் ஒரே ஒரு ஜனங்க சொல்ல மாட்டாங்க. சரி, இப்ப வீரப்பன் செஞ்ச கொலைகளா செஞ்சு வேற வனத்துறையே இல்ல போலீஸே சுடும்போது தவறுதலா வேற ஒருத்தர், இந்த நாகப்பாவை கூட அப்படித்தான் நடந்துன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி இவங்க சுட்டு போட்டு வீரப்பன் மேல போட்டது இருக்கும் இல்லையா? அப்படி வீரப்பன் செஞ்ச கொலை 10ன்னா இந்த அதிரடிப்படை செஞ்ச கொலை 20 இருக்கும், 10 இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் தெரியும்? ஏன் குண்டல்பேட்டை காட்டில் ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்தது? அதான் வீரப்பங்க அங்கே போய் அங்கே தங்கி இருந்துச்சு. அந்த டிஎஃப் சீனிவாசன் அங்கே போய் அட்டாக் பண்ணான். சரி, நைட்டில் அட்டாக் பண்ணி துப்பாக்கிலாம் எடுத்துட்டான். சரி, அங்கே குழந்தாங்கிறவனை ஒருத்தனை அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு அவன் பாட்டுக்கு சாஞ்சி போயிட்டான், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவன் எந்திரிச்சு ஓடி இருக்கிறான். பின்னால சுயரனை வந்து எந்திரிச்சு ஓடிருக்கிறான். ஓடுறானே இப்படி தான் அவங்க எடுத்து அடிச்சிருக்கிறாங்க பரசாரு. குழந்தைனுக்கு அடிப்படல, அவங்க வாய்ச்சர் நாராயணசாமின்னு ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சு. அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. இதுல எந்திரிச்சு ஓடும் போது வீரபாலுங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடினாங்க பார்த்தியா, அந்த டைம்ல அடிச்சிருக்காங்க. அர்ச்சனை மச்சனா ரத்தன்னு சொல்லி ஒருத்தாங்க, 2 பேர் டெத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆனா 2மே ஃபாரஸ்ட் ஷூட்டர் தான். சரி, வீரப்பா அந்த இடத்துல ஒரே ஒரு பயிர் கூட பண்ணல. ஆனா கொலை பண்ணது ஃபாரஸ்ட் இது பண்ணிவிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த நாராயணசாமி தான் வீரப்பங்க அங்க அடிச்சு பிடிச்சி அப்படின்னு சொல்லி தசை திருப்பி போட்டுறாங்க. இப்போ வீரப்பனை பிடிக்க போய் இந்த ஃபாரஸ்ட்டும் போலீஸும் சுட்டு கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படி? ஏன்னா இதுல நிறைய பேர் இப்போ இது பண்ணிக்கிறாங்கன்னா, சுட்டு கொண்டதெல்லாம் கணக்கில்ல. இப்ப இவரை சரண்டர் பண்ணி இவர் ஒரு வேளை கேஸ் முறைப்படி நடத்தியிருந்தா இந்த வண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துருன்னு இவரை விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே பாரு, சரியான மிலிட்டரி பாதுகாப்பு. இதே இப்ப இவரா இருக்கட்டும், அன்னைக்கு இப்ப யாரு, இப்ப நரசிம்மராவா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடியா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், சரியான மிலிட்டரி போட்டு மாநில போலீஸே விடாத இது பண்ணியிருந்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம் 10 வருஷம் வச்சிருந்தாலும் 11வது வருஷம் வீரப்பனை விட்டா அங்க இருக்கிற ஷூட் விடுவாங்க. இங்க இருக்கிற போலீஸ் யாரும் ஷூட் விடுவாங்க. அந்த அளவுக்கு வெறியோட ஏன்னா 4ஆம் தேதியே அவன் எம்பி ஆகி ஜெயிலில் போய் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஜெயிலில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து எம்பி ஆகி எம்பி ஆன பின்னாடி சுட்டாங்க. வீரப்பனை விடுவாங்களா? இவங்க பண்ணல ஊழல் பூரா வீரப்ப வெளியே வந்தா இப்ப வந்துடும். எத்தனை பொண்ணுங்களை கற்பழிச்சாங்க, எத்தனை பேர்த்த இது பண்ணினாங்க அப்படிங்கிறது பூராவுமே வீரப்ப வந்து இப்படி இப்போ உங்களாட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இது பண்ணாருன்னா, நான் செஞ்சது இத்தனை கொலையா, நான் 100 கொலை செஞ்சேன்னா போலீஸார் செஞ்சது 200 கொலை அப்படிங்கிறது பூரா வெளியே வந்துடும். விவரமா சொல்லியிருந்தாருன்னா இவங்க எல்லாரும் போய் கம்பியை நீர் கழித்து நீர் தாங்கணும். அதனாலதான் கொண்டு விட்டாங்க.
தன்னோட வண்டவாளம் வந்துடக்கூடாது. நம்மளுடைய சீக்ரெட் மற்றவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் இதுல ஆணித்தரமா நீங்க அதான் நம்புறீங்க. ஆமா. சரி, வீரப்பனுடைய வாழ்க்கையில இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? இப்ப நீங்க எந்த மாதிரி நீங்க வந்து வீரப்பனால சம்பாரிச்சது ஒண்ணு இல்லை, உங்க பேர் மட்டும் தானே ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. பொருளாதார நிலைமையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? பொருளாதார நிலைமையில ஏதோ நான் வந்து வெளியே வந்த பின்னாடி ஓரளவுக்கு நான் 4 பிள்ளைங்களை கல்யாணம் மேரேஜ் பண்ண பின்னாடி 4 பிள்ளைங்க ஏதோ படிக்க வச்சுட்டு என் பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்களோட அந்த வீரப்ப கூட்டாளி பல பேர்த்த பார்த்துருப்பீங்களா? ஆமா. எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க? எல்லாம் அப்படி ஒன்றும் முக்கியமான பெரிய டெவலப்ல இல்லைன்னா அவன் பொழப்புக்கு ஏதோ அவன் சக்திக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான். ஆனா பழைய மாதிரி இப்ப வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னைக்கு கூடிய அதுக்கேற்ற செருப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரிதான். மற்றபடி பழைய கேஸுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீரப்ப ஆளுகளுக்கெல்லாம் தொந்தரவுகள்லாம் இப்போ கொடுக்கறது இல்லையோ? இல்ல கொடுக்கறது இல்ல. எல்லாம் அமைதியா அவங்க ஏதோ கூலி நாடி செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? வீரப்ப சாவாத இருக்க வரையிலும் இந்த டார்ச்சர்லாம் இருந்துச்சு. வீரப்ப செத்த பின்னாடி இந்த டார்ச்சர்லாம் இல்லை, சுத்தமா நின்று. தமிழ் எழுத்துதான். சேத்துக்குடி கோவிந்தனை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு கேக்குறேன். சேத்துக்குடி கோவிந்தனுடைய வரலாறு என்ன? எப்படி சின்ன பையன்லயே வந்து வீரப்பன் கூட சேர்ந்துட்டாரா? அவருடைய பின்னணி, அவருடைய வாழ்க்கை, அவரோட சாகசத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன்னா, ஆனா அவரு அப்பா அம்மா, அவங்க அப்பா பேர் அம்மாசி, அவங்க அம்மா பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிறேன், அவங்க அப்பாவையும் பார்த்துக்கிறேன். சரி. அவங்க அம்மா பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அவர் கூட பிறந்தவங்க 4-5 பேர் அண்ணன் தம்பிங்க. குழந்தை பையன். சொந்த ஊரே சேத்துக்குடி தானே? சேத்துக்குழியில இருந்து அவங்க எல்லாமே கூலி தான் தானே இருந்திருக்கிறாங்க. சரி. அப்படி ஒன்றும் டெவலப்பான ஃபேமிலியா இல்லை. ஏன்னா 5-6 பசங்க பொட்ட பிள்ளைங்க 2 பேரா என்ன வந்திருப்பாங்களாட்டங்க. குப்பாயின்னு ஒருத்தி தண்டாவில் கொடுத்துக்குது. குழந்தை பையன், அவங்க ஃபேமிலியில் குழந்தை பையன் வீரப்பன் சொல்லி ஒரு ஆள், சின்ராஜி, கோயந்தன், குப்பாயி, அவங்க அப்பா பேர் அம்மாசி. சேத்துக்குழியில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த டேம் கட்டின பின்னாடி, மேட்டூர் டேம் கட்டின பின்னாடி இவங்க எல்லாமே குடிபெயர்ந்து வெவ்வேறு பக்கம் போயிட்டாங்க. போய் செங்கப்பாடி பக்கம் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அங்கே போய் ஏதோ இந்த கூலி வேலை, அதுக்கு மேலே காட்டுக்குள்ளே போய் மூங்கில் எடுத்துகிட்டு வரது இன்னும் கூட அவங்க அண்ணன் ஒரு ஆள் கூட தான் பண்ணிட்டு இருப்பார். கூட பண்ணுறது அவங்களுக்கு குடும்ப தொழிலாக இருந்திருக்கோம். இல்லை குடும்ப தொழிலாக இல்லை. இங்கேருந்து போகும்போது கூலிக்கு வயிற்றுக்கு ஜீவனத்துக்கு ஏதோ ஒரு பொழப்பு பண்ணல, கூட பின்னுறதோ அல்லது ஒரு மீன் பிடிக்கிறதோ ஏதோ ஒரு தொழிலில் அது பண்ணால் தானே வயிறுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துட்டானே, அதுக்கு பொழப்பு பண்ணி ஆகணுமே. நாம் சும்மா கூட சோம்பேறியாக கூட இருக்கலாம், வயிறு சும்மா இருக்க போதா? அதுதானே. சரி, அப்படி கூட பண்ணிட்டு இருந்தார் அண்ணன். இன்னும் கூட பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் இப்போ கூட பக்கமாக கூட பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எனக்கு தகவல். ஆனால் இருக்கிறாரா காலாயிட்டாராங்கிறது எனக்கு தெரியல. குழந்தை பையன் வந்து வீரப்பங்கிட்ட ஃபஸ்ட்டே இதாகிறாரு. அதுதான் குழந்தைங்கிறதார குழந்தை பையன் வேற குழந்தை வேற. சேத்துக்குழி குழந்தை பையன் இப்போ இவர் பேர், அவர் பேர் குழந்தான். குழந்தை பையன், நல்லூராம் மாதையன், வீரப்பன், 3 பேர் நல்ல தளபதிங்க, நல்ல யானை அடிக்கிறாளுங்க. சரி, 3 பேர் முதல்லயே கோயந்தன்லாம் போய் சேராததுக்கு முன்னே அவங்க. ஆமா, வீரப்பனுக்கு ஈக்குவலானால குழந்தை பையன். 2 பேரும் வாடா போடான்னு தான் பேசிக்குவாங்க. 2 பேரும் ஈக்குவல் வயசு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறான், குழந்தை சின்ன பையனா இருந்திருக்கிறான். சின்ன பையனா இருந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு மறுபடியும் போய் அவங்ககிட்ட ஜாயின்ட் ஆகிக்கிறான். இவனுக்கு ஒரு 12-13 வயசுலேயே போய் அங்கே ஜாயின்ட் ஆகிட்டான். ஆமாம், கோயந்தன் போய் அங்கே ஜாயின்ட் ஆகிட்டா. அப்படி அதில் இருந்து அவங்க கூடவே இருந்தது தான் கடைசி வரையிலும் அவர் கூடவே இருந்து போயிட்டா. அப்படி இதில் என்ன ஆச்சு, இப்போ குழந்தை பையன் ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு செங்கப்பாடியில் ஒரு சீர் நடக்குது. அந்த சீருக்கு இவங்க எல்லாமே போகிறாங்க, குழந்தை பையன் இவங்கெல்லாம் போகிறாங்க. இந்த சீனிவாச டிஎப்போ தலைக்காய் வெட்டி தூக்கிட்டு போனா அப்படி இல்லை வீரப்பன். அந்த டிஎப்போ தான் வந்து குழந்தை பையனை, வீரப்பன் அவங்க என்ன மாதையனை, இன்னொரு ரம்பாடி ஒருத்தர், முனிய, இவங்கள எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுற. அப்படி பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுற, அப்படி சாம்ராஜ் நகரத்தில் வச்சுக்கிற. அப்படி
வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படி யார் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் யார் பிடிச்சிட்டு போனாங்க, வேறப்பா அவங்க அண்ணனையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க பார்த்தியா. இதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க மாத கணக்கில் கொண்டுட்டு போய் சட்டவிரோத காவலில் வச்சுக்கிறாங்க, ஒளி வச்சுக்கிறாங்க. கோர்ட்டுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில்ல, இப்படி மீடியாக்காரருக்கும் யாருக்கும் காட்டுறதில்ல. வச்சுக்கிட்டு இவங்களை வீரப்பனை பிடிக்கணும், இந்த பேசிக்கில் அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதையனுடைய சம்சாரம் என்ன பண்ணுது, மாறிமா போய் ஒரு இப்போ யாரோ படித்தவங்களை தெரிஞ்சவங்களை பிடிச்சி கொண்டுட்டு போய் பெங்களூரில் ஆல்கோனர் மனு போட்டாங்க, கார்பரேஷன் பெட்டிஷன் போட்டாங்க. எங்கள் புரசமாக பிடிச்சிட்டு போனது குழந்தை பையன் சேத்துக்குழி கோயந்த அவங்க அண்ணன் முண்டாட்டி இவங்க எல்லாம் போய் கொண்டுட்டு போய் பெட்டிஷன் போட்டுறாங்க. பெங்களூரில் சிவப்பாங்கிற வைக்கல பிடிச்சி பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் போடும்போது அங்கே ஹைகோர்ட்டை என்ன ஆர்டர் போட்டுறது 24 மணி நேரத்தில் கொண்டுட்டு வந்து அவங்கள பிடிச்சவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னுட்டு பெங்களூர் சிட்டியில் இருக்கிற இப்போ கர்நாடகா கண்ட்ரோலில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருது. உங்கள் போலீஸ் துறையில் யார் பிடிச்சிருந்தாலும் சரியா கொண்டுட்டு வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு 24 மணி நேரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் ரிப்ளை கொடுத்துருது கோர்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபாரஸ்ட் துறையில் கேட்குறாங்க. ஃபாரஸ்ட் துறையில் யார் தலைமை அதிகாரி இருக்கிறாங்களோ அந்த தலைமை அதிகாரிக்கு போகுது நோட்டீஸு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நாம் இப்போ 1 மாதமாக பிடிச்சி வச்சு இந்த இப்போ இது பண்ணோம்னா நம்ம வேலை போயிருமே, சட்டவிரோத காவலில் வச்சுக்கிட்டு இருந்தது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் இத்தனை தேதியில் பிடிச்சிட்டு போனாங்கன்னு அவங்க தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, நாம் கொண்டுட்டு போய் இந்த தேதியில் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை போயிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறா அப்படி இந்த டிஏப்பா அன்னைக்கு சாம்ராஜ் நகரத்தில் டிஏப்பா சீனிவாசன் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறா அப்படி பக்கத்தில் சத்தியமங்கலம் ரேஞ்சு தாளவாடி ரேஞ்சு இப்போ சத்தியமங்கலம் ரேஞ்சுக்கு தான் வந்துடுது. சிதம்பரம் கிட்ட கொண்டுட்டு போய் ஒப்படைச்சு போடுறா அப்படி, நீ பிடிச்ச மாதிரி கொண்டுட்டு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுரு, ஏன்னா பக்கத்து ரேஞ்சு இல்லையா, நீ பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டில் கேஸ் போட்டுரு, இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்னு கொண்டுட்டு வந்து டிஎஃப்ஐ என்ன பண்ணுறா அப்படி இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துட்றா அப்படி, தமிழ்நாட்டில் சிதம்பரம் ரேஞ்சர் கையில் கொடுத்துட்றா அப்படி. அப்புறம் சிதம்பரம் என்ன பண்ணுறா அப்படி போய் கேஸ் போடுறா அப்படி, நான் காட்டுக்குள்ளே போனேன், இவங்க 5 பேரும் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வந்தாங்க, ஆனை வேட்டைக்கு வந்தாங்க, நான் பிடிச்சேன்னு சொல்லி இவர் கொண்டுட்டு போய் கோபியில் அதில் இது பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணி போகிறாங்க. ரிமாண்ட் அது முனியை சேத்துக்குள்ளே அவங்க கோயந்த அவங்க அண்ணன் குழந்தை பையன் வீரப்பா அவங்க அண்ணன் லட்சுமணா என்னமோன்னு சொல்லி இப்போ நாய்க்கிற ரம்பாடி நாய்க்கிற ஒருத்தர், இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ண பின்னால் அந்த கோர்ட்டில் இருந்து அந்த நகலை எடுத்துக்கிற அப்படி டிஎஃப்ஆ சீனிவாசன் நகலை எடுத்து கொண்டுட்டு போய் பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துட்ற அப்படி. என்னென்னு கொடுக்குற அப்படி, நாங்கள் பிடிக்கல கர்நாடகாரர், நாங்கள் பிடிக்கல தமிழ்நாட்டுக்காரர் பிடிச்சி கொண்டுட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு இந்த நகலை கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க. பிடிச்சது டிஎஃப்ஆ தான், சீனிவாசன் தான் டிஎஃப்ஆ, சீனிவாசன் டிஎஃப்ஆ தான் பிடிச்சது. பிடிச்சி கொண்டுட்டு போய் சட்டவிரோத காவலில் 1 மாதம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு நம்ம வேலை தாங்காது கோர்ட்டு இது கண்டனம் தெரிவிக்கும் இல்லையா அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பரிமாறிக்கிறாங்கன்னு வச்சுக்கா. ஒன்றுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட்காரரும் கர்நாடகா ஃபாரஸ்ட்காரரும் டிஎஃப்ஆ பரிமாறிக்கிட்டாங்க. பரிமாறின பின்னாடி அப்புறம் அதுக்கு பின்னால் இவங்கள ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அரே வீரப்பா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் முண்டாட்டி குழந்தை பையன் முண்டாட்டி எல்லாம் சேர்ந்து ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த டைம்லேயும் கோயந்தா அங்கே தான் இருக்கிற அப்படி, வீரப்பங்கூட இருக்கிற அப்படி, ஆனால் பொடினா இருக்கிற அப்படி, சின்ன பையனாக இருக்கிற அப்படி, ஏதோ எடிபிடி வேலைக்கு மட்டும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கேஸில் இருந்து என்ன பண்ணுற அப்படியே அந்த கேஸ் குழந்தை பையன் மேலே இப்போ சேத்துக்குழி கோயந்தா அவங்க அண்ணன் இது பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் ஆன பின்னாடி வெளியே வந்துடுற அப்படி, வீரப்பங்கூர் போலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேர்த்த சுடணும் அப்படிங்கிற பிளான் எல்லாம் போடுறாங்க. கோட்டையூர் மாதையந்தங்க வேலை சுடுங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. சரி இதிலேருந்து நமக்கு சரி வராது அப்படின்னுட்டு அவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. நல்லூரா மாதையன் குழந்தை பையன் இவங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பின்னாலையும் கோயந்தா அங்கேயே நின்றுக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேர்த்த போட்டுடுறாங்க, வீரப்பானுக்கு போட்டுறாங்க 2 பேர்த்த. அந்த முதல் கொலை. அதுக்கு பின்னாடி என்ன கொலை கேஸ் ஆச்சு, கொலை கேஸ் ஆன உடனே அப்படியே சேத்துக்குழி கோயந்தா அங்கேயே நின்று போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க குழந்தை பையன் வந்து வீரப்பங்கிட்ட டச் இல்லை, இன்னும் மற்ற கூட்டாளிகளும் டச் இல்லை. அந்த 3 பேர் வீரப்பன் குழந்தை பையன் நல்லூரா மாதையன் சொன்ன பார்த்தியா, இந்த நல்லூரா மாதையனும் பிரிஞ்சுக்கிட்டா அப்படி, குழந்தை பையனும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் ஏன்னா யானை அடித்தது கூட ஒரு இதில் கொலை கேஸில் போய் மாட்டினோம்னா இது பெரிய அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியோட ஒதுங்கிக்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க.
வீரப்பன் என்ன பண்ணி அப்படியே காட்டில் நின்று போயிட்டு அப்படியே கோயந்தன் நின்று போயிட்டு அப்படியே அவங்க கூட்டாளிங்க என்ன இருந்தவங்க எல்லாமே நின்று போயிட்டாங்க. நின்று போயிட்ட பின்னாடி என்ன ஆச்சு, இவங்களை ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் சிதம்பரம் கஸ்டடியில் இருந்து கொண்டு போய் கோர்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி அங்கேருந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தியா. எடுத்துக்கிட்டு வந்த பின்னாடி தான் சிதம்பரனை போடுற அப்படி இவர் வீரப்பன் சிதம்பரம் சொல்கிறாங்க. காரணமா வேற ஏதாவது? இல்லை காரணம் என்னன்னு கேளுங்க. ரெண்டாவது வந்து வீரப்பங்கிட்ட போய் இப்போ வீரப்பன் அவங்க வீட்டுக்கு வர அப்படி அண்ணனை ஜெயிலேருந்து வெளியே வந்த பின்னாடி அண்ணனை பார்க்கறதுக்கு போகிற அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்படி தாண்டா இந்த ஸ்டோரி பூராவுமே இப்போ நான் சொன்ன ஸ்டோரி பூராவுமே குழந்தை பையனு சொல்கிறான், இன்னும் இருக்கிற மாதையன்னு சொல்கிறேன் அப்படி இன்னும் இருக்க அதில் பாதிக்கப்பட்டவங்க பூராவுமே சொல்கிறாங்க. வீரப்பனுடைய அண்டர் கிரவுண்ட் சொல்லிடுறாங்க. ஆமாம், இப்போ இந்த டிஎஃப்ஐ இப்படிலாம் எங்களை சித்திரவதை பண்ணோம், இப்படிலாம் இது பண்ணோம், இங்கே கொண்டுட்டு போய் ஒப்படைச்சான் அப்படிங்கிற ஸ்டோரி பூராவுமே வீரப்பன் கவனத்துக்கு போயிருக்கு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா. ஆனால் சிதம்பரங்கிறது அன்னைக்கு இவங்களுக்கு தெரியாது, சிதம்பரங்கிறது வீரப்பனுக்கு தெரியாது. மொத்தமாக தமிழ்நாட்டு ரேஞ்சரில் ஒப்படைச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீனிவாசன் டிஎஃப்ஐ தான் செஞ்சது. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அங்கே குண்டேரி பாலத்தில் போய் கட்ட ஓட்டுறாங்க. வீரப்ப ஆளுங்க போய் அங்கே கூட இருக்கிற அப்படி, அப்போ அர்ஜுனன் கூட இருக்கிற அப்படி, இந்த 2 மலரெல்லாம் பண்ணிவிட்டு போய் தான் அங்கே இருக்கிறாங்க கட்ட ஓட்டுறாங்க. கட்ட ஓட்டும் போது அதுக்கு பின்னாடி என்னாச்சு, அங்கே சிதம்பரனை போட்டுடுறாங்க. அதுக்கு இது இல்லாமல் இன்னும் அந்த சின்ராஜுங்கிறவனும் இனியும் அந்த கேஸில் இழுத்து போடுறாங்க. ஏதோ அந்த 2 மலர் கேஸில் இழுத்து போடுறாங்க. குழந்தை பையனுக்கு அந்த கேஸ் வரல, சின்ராஜி கோயந்த மேலே அந்த கேஸ் இதாகுது. சின்ராஜி தூக்கி அந்த கேஸில் உள்ளே வச்சிடுறாங்க, அர்ஜுனன் உள்ளே போயிடுறான். இவங்கெல்லாம் பிரிஞ்சு வீரப்பனை விட்டுட்டு இவங்கெல்லாம் பிரிஞ்சு போய் ஒரு 4 பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. அப்போ கோவிந்த மட்டும் அங்கே இருக்கு, கோவிந்த மட்டும் அங்கே நின்றுக்கிற அப்படி. கோவிந்த நின்றுக்கிட்ட பின்னாடி அவங்கள கூட்டிகிட்டு போய் உள்ளே போட்டாங்க. அவங்க அர்ஜுனே, சின்ராஜி, ஆத்தூர், இப்போ குப்சாமி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கண்டியாமட்டு கிருஷ்ணெல்லாம் ஒரு 4.5 வருஷம் உள்ளே இருந்து துரக்கநாத்னு ஒரு வக்கீல் வச்சு அவங்க கேஸ் முடிச்சுட்டு வராங்க வெளியே. இதில் சின்ராஜி லேட்டாக இதானது, அவங்க 3 பேர் முன்னாடி லேட்டாக ரிமாண்ட் ஆனது. அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு கேஸு இப்போ அது ஒரு விசாரணை முடிஞ்சு போச்சு. ஒரு விசாரணை முடிஞ்சு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு. சின்ராஜி அப்ஸ்டாண்டிங்கில் இருந்து மறுபடியும் இதாகிற அப்படி. சின்ராஜி மேலே அந்த கேஸு அவருக்கு தனியாக இது பண்ணுறாங்க, ட்ரையலில் தனியாக தான் கொண்டுட்டு வந்தாகணும். 4 பேர் ஒன்றாவது, 5 பேர் ஒன்றாவது இருந்தாங்களா ஒரே ட்ரையலாக முடிச்சிருப்பாங்க. இது புது ட்ரையல். ஆனால் சார்ஜிட்டு ஒன்று ட்ரையல் வேற ஏதாவது பண்ணி ஆகணும். அப்புறம் அப்படி இது பண்ணும்போது சின்ராஜ் உள்ளக்கிற அப்படி. அப்போ இவன் குழந்தை இங்கே நின்றுக்கலாம். அப்புறம் என்ன ஆகுது, பின்னால் சேத்துக்குழி குழந்தை பையன் நான் பிடிச்சிக்கிறாங்க, கராத்தா கோபாலை பிடிச்சி நீ அவங்க தம்பி கொண்டுட்டு வந்து சாண்டர் பண்ணு குழந்தை பையனை பிடிச்சி டார்ச்சரு. எத்தனை நாளைக்கு இது பண்ணுறது? இப்போ அது இப்போ கூட போகிறதான், அங்கே இங்கே போனால் அனுப்புறதான், அப்புறம் போகிறதான், போயிட்டு இல்லை சார் அப்படிங்கிறதான். நீ உன்னை கொண்டுட்டு வந்து இப்போ குழந்தைனை கொண்டுட்டு வந்து சாண்டர் பண்ணனா உன்னை விட்ற அப்படியே இல்லை அப்படின்ட்டு அவர் கஸ்டடியிலேயே கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு அப்படி மேட்டூரில் முகாமில் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் தான். அப்புறம் அதுக்கு பின்னால் குளத்தூரில் பேனர் கட்டினாங்க, வாடா ஆடுத்தடி கோழி தடி கெட்ட வார்த்தையாக திட்டி பேனர் எழுதுனாங்க. பேனரை பார்த்துட்டு தான் கராத்தா கோபாலம் போனது தான். அது அங்கே பாலாறு பாம்பிளாஸை வச்சு தூக்குனாங்க. அதுக்கு முன்னே அந்த 2 பேர் ஃபஸ்ட்டு இதானாங்க பார்த்தியா, அதில் ஒரு 5 பேர்த்த பின்னால் போட்டுறாங்க. ஆப்போசிட் குரூப்பில் 5 பேர்த்த போட்டுறாங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து நீங்கள் இருக்கும்போது கோவிந்தன் இருந்தார்ல, ஆமாம், அந்த கோவிந்தனுடைய செயல்பாடுகள் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க? அவனுடைய இப்போ கோவிந்தனுடைய இப்போ அது என்னன்னா, எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறதெல்லாம் அதிகமாக பேச மாட்டேன். அப்படி பேசினா அப்படி பேச்சு கொடுத்துட்டோம்னா அப்புறமெல்லாம் ரொம்ப அதை பேசுவோம். அப்படி அவராக வந்து வாரண்டியாக பேச மாட்டேன். அப்படி சரி, சிரிக்கிறது அப்படி தான், முரசொலி மாற டைப்பு தான் அந்த ஆள். அப்படியே முரசொலி மாற மாதிரி தான். பேச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னால் எல்லாமே இது பண்ணுவோம். அப்படி ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இப்போ இது பண்ணி மைண்டன் பண்ணி இது மைண்டில் ஏற்றி ஆமாம் சிந்திச்சு செயல்பட்டு தான் பேசுவோம். அப்படி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கனால அந்த ஆளினுடைய பார்வையே வீரப்பம் கூட ஒரு செகண்ட் ஏமாந்து போயிடுவோம். அப்படி கோவிந்தன் அந்த இடத்துல ஏமாற மாட்டேன். அப்படி சமைக்கிறதுல ஆகட்டும், சமைக்கிற ஆளுங்கள்லேருந்து காவலுக்கு உட்கார்ற ஆளுங்கள்லேருந்து வீரப்பம் கூடவே கூட இருப்போம். அப்படி நாங்கள் எல்லாமே கூட இருப்போம். 2 பேர்த்த காவலுக்கு வச்சுக்கிறேன்னா அந்த காவலுக்கு வச்சுக்கிற ஆளுங்க கரெக்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல் கொண்டு அப்சர்வேஷன் பண்ணுவோம். அப்படி இவங்க போகிறாங்க, அங்கே போய் படுத்து தூங்கி போயிடுவாங்க. அப்படின்னு இங்கேயும் இருப்போம். அப்படி அங்கேயும் ஓடி பார்த்துருவோம். அப்படி
மற்ற காட்டுக்குள்ளே போகும்போது நுணுக்கம் அப்படி தான், முன்னாடி தான் போக அப்படி. ரொம்ப தைரியசாலி தான். ஆனால் துப்பாக்கி அடிக்கிறதுலையும் அடித்தாருன்னா மிஸ் ஆகாது அவ்வளோவுக்கு. இப்போ அது அப்படி ஏதாவது நீங்க கண் முன்னாடி பார்த்துருக்கீங்க ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? நிறைய இது இப்போ சொல்லலாம். சொல்லுங்களேன். அதே அந்த சிலவகல்லாத்தில் 80 லோடு சிலவகல்லாருங்கிறது எந்த இடத்துல இருக்குது? பாலத்துலேயும் மேலேண்ணா. சரி. கெர்கா கண்டி கீழே 80 டன் சந்தன மரம் அங்கே சேகரித்து வச்சிருக்குது. சரி. அன்னைக்கு வீரப்பன் சந்தன மரம் வந்து லாரியிலேயே இல்லை எல்லாம் அங்கங்கே பூரா வர மரம் காஞ்சி போய் கிடந்துச்சுன்னா பட்டாக்காட்டில் இருந்துச்சு, ஃபாரஸ்ட்லேயும் இருந்துச்சு. இது எல்லாமே அவத்த பொறுக்கி போட்டுருவாங்க. நாங்கள் ஆளுங்களை விட்டுட்டு பூரா போய் பொறுக்கி போட்டுறாங்க. சரி. பொறுக்கி போட்டால் ஒவ்வொருத்தன் 500 கிலோ 1000 கிலோ அப்படி பொறுக்கி போட்டவங்களாங்கிறோம். 10 மரம் தூக்கி கொண்டுட்டு வந்து போட்டால் ஒரு 200 கிலோ 250 கிலோ 500 கிலோ வந்துடுது. காட்டுக்குள்ளே அப்படி தாரி போய் கிடக்குது. அதை பூரா எடுத்து அங்கங்கே போட்டாங்க. போட்டு என்ன பண்ணாங்க, அப்போ அங்கே நானும் போகலை, வீரப்பனும் போகலை, சேத்துக்குழியும் போகலை. மாரியப்பன் சொல்லி ஒருத்தனை நாங்கள் அனுப்பிச்சோங்க. சரி. இவன் தான் போய் அங்கே பூரா அந்த கட்டை பூரா சேகரித்து வைக்கிறான். சரி. சேகரித்து வச்சுட்டு என்ன பண்ணுறான், எனக்கு வண்டி வேணும் ஓட்டுறதுக்கு, அங்கங்கேருந்து தூக்கிட்டு வர முடியல, எங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாங்க. சரி வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது இருங்கடாங்கிறதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணாங்க, ஊரில் மாட்டு வண்டி இருக்குதுல்ல, இந்த மாட்டு வண்டி பிடிச்சி கொண்டுட்டு வந்து எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து விட்டாங்க. ஒரு இடத்துல சேர்த்து விட்டாங்களா? சரி சேர்த்து விட்டாங்கடா, கட்டையை ஓட்டுறதுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் எவ்வளோ கட்டை சேர்ந்துக்குது, ரூட்டு எப்படி என்னன்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் போகிறோம். வீரப்பனுங்க இருக்கிற அப்படி போகிறீங்க இல்லை, சேத்துக்குழி இப்போ ஃபஸ்ட்டு சேத்துக்குழி போயிட்டு வரேன் அப்படி. ரெண்டாவது நான் போகிறேன். சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இவ்வளோ கட்டை சேர்ந்துக்குதுண்ணா, முன்ன பண்ணால் அங்கேயே கட்டை நிறையா இருக்குதுன்னா அதையே ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரப்பன் சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோம். இங்கே கொஞ்சம் கட்டை இருக்குது, சிங்காபுரத்தில் கொஞ்சம் கட்டை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், அப்படி சிங்காபுரத்துலையும் இருக்குது, இங்கே கத்திரிப்பட்டிகிட்ட இப்போ கோயந்தப்பட்டி நம்ம வந்து டீ சாப்பிட்ட பார்த்தியா, அதுக்கு கொஞ்சம் கத்திரிப்பட்டின்னு இருக்குது, அங்கேயே 2 லோடு கட்டை இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் அங்கே போங்க. யார்? சேத்துக்குழி கோயந்தனும் காமராஜ்பேட்டை கோயந்தன், நீங்கள் 2 பேரும் அங்கே போங்க. நான் இதை இங்கே சிங்காபுரத்தில் கருத்தையும் கத்திரிப்பட்டியில் கருத்தையும் 2ஐயும் நான் ஓட்டிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரப்பன் சிங்காபுரத்தில் இருந்துக்கிட்டு அப்படி நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறோம். நாங்கள் 2 பேரும் அங்கே போய் இருக்கும்போது என் கூட ஒரு 15 பசங்களுக்கு பக்கமாக இருக்கிறாங்க. சரி. நாங்கள் 2 பேர் தான் அதில் லீடருங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே நாங்கள் 2 பேர் லீடராக இருக்கும்போது இந்த 15 பசங்க இருக்கிறாங்க. கட்டை பொறுக்கி போட்டாங்களா, அவங்க கட்டை கொண்டுட்டு வந்து எல்லாம் ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க. சரி. சும்மா எதுக்கு தொம்பாரமாக அங்கே பூரா இருக்கிறவனுக்கு 200 பேருக்கு சாப்பாடு பண்ணி போட்டுக்கிட்டு இப்போ ரேஷன் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கணும், போங்கடா நாங்கள் பார்த்துக்கறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இது எப்படியோ ஃபாரஸ்ட்டுக்கு, கர்நாடகா ஃபாரஸ்ட்டு, தமிழ்நாடு போலீஸ் ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு தகவல். போன உடனே என்ன பண்ணுறாங்க, கர்நாடகாரர் வராங்க கட்டையை எடுத்து பண்ணுன்னு. நாங்கள் அங்கே இருக்கிறோம். காலையிலேயே என்ன பண்ணுறோம், 6 மணிக்கெலாம் ஒரு பையன் இருப்போம், அவன் பேரும் கோயந்தான், காக்காயன். காக்கா அவனை கூப்பிட்றது பேர் கோயந்தேன், அவனுக்கு அட்டை பேர் அப்போ காக்காயன். அவன் ரொம்ப பொடி பையன். அவனை கூப்பிட்டு டே டீ வேடா அப்படிங்கிறோம். அவன் டீ வச்சுட்டு இருக்கிறான், வர டிகேஷன் தான் டீ வச்சுட்டு இருக்கிறான். டிகேஷன் வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் புருன்னு சவுண்ட் ஆகுது. மேலே கெர்காக்கண்டி ரோடு, அதுலேருந்து பருவூர் தட்டக்கரை தாமரக்கார மேலே வர ரோடு அதில் வருது. அந்த ரோட்டில் சவுண்டு கேட்குது. கோயந்தா நாங்கள் அப்படி டீ வெந்துக்கிட்டே இருக்குது, வராங்க நினைக்கலாம் அப்படின்னு. எப்படி ஏய் கூட இருக்கிற ஆளுங்க என்னங்கிறாங்க, அந்த ரோட்டில் போகிற வண்டி சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இத்தனை நாள் கேட்ட சவுண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் நிறையா ரூட் பஸ் அது இது போகுது. 7 ஜீப்பு வருது, கர்நாடகா ஜீப்பு 7 ஜீப்பு வருது. இந்த சவுண்டே வேறு சவுண்டு. நீங்கள் புரியாமல் பேசாதீங்க, சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு. ஆமாம், நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. இன்னும் 4 மணி நேரத்தில் பாருங்கள் ஜீப்பு வந்து நிற்குதா இல்லையா அப்படிங்கிற. அப்படி அந்த ஆள் சொன்ன மாதிரி அடுத்த செகண்டு ஒரு 4 மணி நேரத்தில் ஜீப்பு புருன்னு இடத்துக்கு வந்துருச்சு. சரி. ஒரு 200 அடி வித்தியாசத்தில் தான் நாங்கள் இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும், கட்டை இருக்கிறதுக்கும், போலீஸ் ஜீப்பு நிற்க ஃபாரஸ்ட்கார் ஜீப்பு நிற்கிறதுக்கும் ஒரு 200 அடி டிஃப்ரெண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்கிறோம். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்களும் சைலண்ட்டாக கம்முன்னு இருந்தோம். கொண்டுட்டு வந்தோம், ஜீப்பை நிறுத்துறாங்க. சரி விட்டா இந்த கட்டை பூரா வந்து எடுத்து விடுவாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாங்கள் அவங்க மேலே ஃபயர் பண்ணுறோம், அவங்களும் எங்கள் மேலே பண்ணுறாங்க. ஒரு காலையில் 7-7:30 அந்த வந்து சண்டை நடந்து போச்சு. 9 மணிக்குள்ளே அவங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டோம். 9 மணிக்குள்ளே துரத்தி விட்டோமா, துரத்தி விட்டு பார்த்தா இந்த பக்கம் தமிழ்நாடு இப்போ சேத்துக்குழி அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு நீ இந்த பக்கம் பார்த்தா கீழே சவுண்டு கேட்குது.
அப்படின்னு இப்போ வீரப்ப என்ன பண்ணுற அப்படி இங்கேருந்து ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வராங்களா என்ன நான் வந்தால் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்க அப்படி இல்லை இங்கேருந்து ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வராங்களா அங்கே உட்காந்துருப்பாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அவங்கள கர்நாடகாரரை வளைச்சி முடிக்கிட்டு நீ இங்கே இருக்கா கீழே என்னமோ சவுண்டு கேட்குது நான் ஓடி பார்க்குறேன் அப்படின்னு நான் ஒரு ஆள் ஓடியாரேன் ஓடியாந்து பார்த்தா ஆறு அந்த ஆற்றுல என்ன பண்ணுது பூரா மணல் நாங்கள் பெரிய பெரிய மரம் எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டு அது மேலே பாவி வச்சுருக்கிறோம் சரி அந்த மரத்து மேலே தான் லாரி ஏறி வந்தாகணும் அதை விட்டால் ஸ்லிப் ஆகும் மரத்தை விட்டு கீழே இறங்குச்சுன்னா வண்டி ஸ்லிப் ஆகும் அப்படி இடம் சரி அந்த மரத்துக்கு இப்போ மரத்து மேலே அவங்க கொண்டுட்டு வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டர் இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் கர்நாடகா ஆறு இப்படி வடக்க போகுது கிழக்க தமிழ்நாடு மேற்கு அது அந்த ஆறே தான் பார்டராக வச்சுக்கிறாங்க அப்புறம் வண்டி நிறுத்திவிட்டு இவங்கெல்லாம் போய் நின்றுட்டு மேற்கு நின்றுட்டு கூட்டம் கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா வெள்ளை வேணும் 10 12 வேணும் நிற்கிது சரி இவங்களை எப்படி முடுக்கிறது முடிக்க ஆகணுமே இல்லைன்னா இவங்க போகிறதுக்கு தாங்காதே நாம் இருக்கிறதுக்கு 10 12 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு கூட நான் என்ன பண்ணுறேன் கூப்பிட்றேன் அவங்கள யாரா அங்கே நிற்கிறது அப்படிங்கிறேன் ஹலோ நீங்கள் யார் அப்படிங்கிறேன் அப்புறம் நான் கெட்ட வார்த்தையில் அவங்களுக்கு பேசுகிறேன் உன் அம்மா கிட்ட போனவன் நான் தான்டா நான் தான் வீரப்பன் நான் இப்படி தான் சொன்னேன் சொன்ன உடனே சொல்லிவிட்டு தான் தோட்டத்தை பையில் எடுத்து தான் ஃபயர் பண்ணுறேன் மேலே தூக்கி அதுக்கு முன்னே என்ன சொல்கிறேன் நீங்கள் பள்ளத்தை விட்டு மேற்கு தட்டினீங்களா உங்களுக்கு பூராத்துக்குமே இப்போ வந்து இப்போ கண்ணி வெடி வச்சுக்குது உங்கள் வீட்டில் சொல்லாத இருந்தால் சொல்லிவிட்டு வந்தீங்களா வாங்க மேற்கு தட்டினீங்களா பூரா சாவுறீங்க இல்லை சொல்லாத இருந்தால் போய் சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது இப்படி சொல்கிறேன் யார் ஹலோ யாருன்னு அப்போ தான் அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க நான் தானே உங்கள் அம்மா கிட்ட போனோம் வீரப்பா அப்படின்ட்டு நான் இப்படி தான் சொன்னேன் அப்போலாம் அவங்க நின்றுட்டு அப்படி அது பார்க்குறாங்க நான் எங்கே இருக்கிறாங்கிறது தெரியாது வாய்ஸ் மட்டும் தானே கேட்குது அங்கே நடந்து என்ன பண்ணேன் மேலே தூக்கி தோட்டத்தை போகல அவங்க பக்கம் ஒரு ஃபயர் பண்ணேன் பூரா அந்த வண்டி எடுத்துக்கிட்டு பூரா போகையாக குளத்தூரே வந்துட்டாங்க இவங்களும் ஓடி போயிட்டாங்க அவங்களும் அப்படி போயிட்டாங்களா சரி போய் அதுக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் 17 நாள் நடந்துச்சு சண்டை இதே மாதிரி சண்டை 17 நாளும் அங்கே சண்டை நடக்குது ஆனால் வண்டி வரும்போதே குழந்தை நைட்டு பகலாக தூங்காத பார்த்துட்டு இருக்கிறேன் ஆமாம் காலையில் 6-7 மணிக்கு சண்டை இது பண்ணால் 4 மணி வரையும் சண்டை உங்கள் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க சைடில் எங்கள் சைட்லாம் கம்மி தானே எங்கள் சைடில் அதான் நாங்கள் இருக்கிறது நாங்கள் 2 பேர் தான் தலைமை சேத்துக்குழி குழந்தை நானும் தான் தலைமை அங்கே மற்ற பசங்க எல்லாம் புது பசங்க தான் என் ஊருக்காரன் ஏதாவது 1-2 வேட்டைக்காரன் அவன் வந்துடுறான்னா அவனையும் கூப்பிட்டு அப்போ என் கூட வச்சுக்கிறது வாடா நாங்கள் இருக்கிற வாடா அப்படின்ட்டு அவன் வாங்கி லோடு பண்ணி வச்சுக்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுறது இந்த அவங்க போயிடுறாங்க பார்த்தியா எங்ககிட்ட சண்டை பண்ணி போயிடுறாங்க பார்த்தியா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறது போய் ரம்பை எடுத்துக்கிறது ரம்பை எடுத்து பெரிய பெரிய மரத்தையெல்லாம் அறுத்து ரோட்டில் பிளாக் பண்ணிடுறது பெரிய பெரிய கல்லை உருட்டி வச்சிடுறது அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் எங்கிட்ட வரணும் இப்படியே தான் 17 நாள் சண்டை நடக்குது சரி 17 நாள் சண்டை நடந்து இப்போ 17ஆவது நாள் சண்டை நடக்கும் போது என்ன பண்ணோம் நானும் சேர்த்துக்குள்ளேயும் கட்டையாண்டி இருக்கிறோம் மீதி அந்தாண்டா 2 ஆளுங்க இருந்தாங்க 2-3 பேர் இருந்தாங்க எல்லாம் பரவலாக இருக்கிறோம் ஏன்னா ஒரே இடத்துல நின்று பார்த்து பண்ணோம்னா அவங்க அடித்தாங்களா பட்டுரும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளும் செப்பரேட்டாக தான் நினைக்கும் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் ஒரு இடத்துல இப்படி ஒரு கல் அந்த கல் வாரத்தில் சேர்த்துக்குள்ளி வந்து அப்படிங்கிறப்ப நான் பிடிக்கிறேன் வந்துட்டாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பண்ணவங்கள அன்ன வரையில் நாங்களாம் அவங்கள அடித்து சும்மா துரத்துறதானே ஒழியா அடிக்கணும்னு அடிச்சிருந்தோம்னாலாம் போலீஸார ஒரு 100 பேத்துக்கு மேலே அடிச்சிருப்போம் துரத்தணுங்கிறது தான் மேலே தூக்கி அடிக்கிறது தான் துரத்திப்படலாம் அடித்தோம்னா நான் மல்ற கேஸ் ஆகுது அதுக்கு மேலே இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஜனங்க வந்து போலீஸ் தரப்பில் சேதம் ஆச்சுன்னா இன்னும் கூடுதலான படையை போடுவாங்க இவங்களை சும்மா வாய் மாட்டிலே இப்போ துப்பாக்கி பயிர் பண்ணி முடிக்க போடலான்னு தான் 17 நாள் அப்படி தான் பண்ணியிருந்தோம் 17ஆவது நாள் போட்டது தான் வந்துட்டாங்க ரொம்ப கிட்ட அன்னைக்கு கர்நாடகாரர் தான் வந்துட்டு அப்படி விபின் கோபாலகிருஷ்ணன் சொல்லி கோயம்புத்தூர்காரர் தான் அவர் தான் மைசூருக்கு அப்போ எஸ்பி சரி அவர் என்ன பண்ணுற அப்படி ஒரு 5-6 ஜீப் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு அப்படி படையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இந்த கடலெண்ணெய் டின் இருக்குது இல்லையா அந்த டின்னிலேயே சோறாக்குவோம் அதையே அடுப்பில் வச்சு அதுலேயும் சோறாக்குவோம் சரி ஏன்னா எங்ககிட்ட சமைக்கிறதுக்கு பாத்திரம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 20 சீட் இருக்குது அல்லது ஒரு 25 சீட் வந்துடுது அப்போ என்ன பண்ணுவோம் 2 ஆடம் வச்சுக்கிட்டு வேச்சிட்டுக்கணும் இதை ஒரே இடமா டின்னில் கொட்டி வச்சிட்டோம்னா ஒரே இடத்துல ஆகி போயிடுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதில் சமைச்சு சாப்பிட்டு அந்த டின்னை எடுத்து போட்டுருந்தோம் அதுக்கு மேலே தண்ணி காய வச்சு ஊற்றிக்கும் சரி இந்த டின்னை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க கட்டை இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு 150 அடி வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க நாங்கள் சைலண்டாக தான் இருந்தோம் அந்த இடத்துல நானும் ஃபயர் பண்ணல வீரப்ப ஆளுங்க யாருமே கேங் நம்பர் யாருமே அங்கே இது பண்ணல அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து வந்ததும் அந்த டின்னை எடுத்து வச்சு ஒரு
ஒரு கோலை எடுத்து வச்சு மரத்தில் நட்டு அது மணலில் நட்டு அதை எடுத்து வச்சு இப்போ அந்த டின்னாவில் மாட்டி விட்டு இப்படி மாட்டி விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே குறி பார்த்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. குறி பார்த்து அடிச்சிட்டு இருக்க என்ன பண்ண அப்படி சேத்துக்குழி வரேன் இவங்க போகிறத காணோம் அப்படின்னு மட்டும் தான் அந்த பக்கம் ஓடுறேன். அப்படி அந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓடி சேத்துக்குழி அடிக்கிறதுக்கு தான் அது பண்ணேன். அப்படி அப்புறம் அந்த பக்கம் அந்த பையன் ஒரு பையன் அடிச்சிட்டான். 2 பேருக்கு அடிபட்டுருச்சு. அந்த 2 பேர் அடிப்பட்ட உடனே அவங்க தூக்கி ஜீப்பில் வச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டாங்க. ஓட்டம் மைசூரே போயிட்டாங்க. ஒவ்வொரு டைமையும் சண்டை நடக்கும் போதாகட்டும் நைட்டில் கூட வருவாங்க. நைட்டில் கூட வரும்போது கூட வராங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் துல்லியமான பார்வை, துல்லியமான கணிப்பு. சரி, அதுக்கப்புறம் அந்த கட்டை அந்த கட்டை என்ன ஆச்சு, பின்னால் இது மாதிரி சண்டை நடக்குதுங்கிறது தலைவருக்கு தகவல் போயிடுச்சு, சிங்காபுரம் போயிடுச்சு. சார் ரைட்டு வாங்க போகலாம் அப்படின்னு இங்கேருந்து என்ன பண்ணுறேன், அப்படி ஒரு 40-50 பேர்த்த கூட்டிகிட்டு தலைவர் நேரம் அங்கே நாங்களே சொல்லி அனுப்பிச்சுட்றோம். ஒரு பையனை போய் அண்ணனை வர சொல்லி இந்த கட்டையை எடுத்து பாதுகாப்பு பண்ணலன்னா இது போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றோம். அது எத்தனை கட்டை இருந்ததுங்க? 80 டன்னு. 80 டன்னா? ஆமாம். அப்போ 10-15 லோடு வரும். அப்புறம் என்ன பண்ணுற, அப்படி அந்த பையன் வந்து இங்கே மாமா இப்படி சேத்துக்குழியானும் கோயந்தனும் காமராஜ்பேட்டை கோயந்தனும் 2 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் பொடி பசங்களை அங்கே வச்சுட்டு அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. 17 நாள் இது வரையிலும் சண்டை நடந்து போச்சு. காலையில் 7-7:30 மணிக்கு 8 மணிக்குள்ளே ஆரம்பித்தா பின்னால் சாயந்தரம் 4 மணி வரையிலும் எங்களுக்கு சோர்த்துங்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அண்ணன் வரையிலும் அவங்களே இட வேண்டி தான் நாங்களே இட வேண்டி தான் இப்படியே தான் அது பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீ இன்றைக்கி 2 பேருக்கு அடிபட்டுருச்சு, நீ இம்மிடியேட்டாக வந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு இந்த கட்டையை எடுத்து வேறு பக்கம் மாற்றி வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். சரி ரைட்டு அப்படின்னு கூட தான் இவர் என்ன பண்ணுறா, அப்படி ஆளுங்களை பூராலாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டாக கிளம்பி வர. அப்படி காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் இடத்துக்கு வந்துட்டேன். அப்படி நாங்கள் இருக்கிற இடம் அவருக்கு தெரியும், இடத்துக்கு வந்துட்டேன். அப்படி அப்புறம் வந்த உடனே என்ன பண்ணுறேன், அப்படி இங்கேருந்து எல்லாம் வந்த நாட்டு துப்பாக்கியெல்லாம் பூரா 1-2 இருந்துச்சு இல்லை, இதெல்லாம் பூரா சேகரித்து எடுத்துகிட்டு அந்த ஆளுங்கிட்டே கொடுத்து எடுத்துகிட்டு நேராங்க வந்துட்டேன். அப்படி வந்து பூரா துப்பாக்கியம் லோடு பண்ணு அப்படின்னு என்னையும் சேத்துக்குள்ளி தான் பண்ண சொல்கிறேன். அப்படி சரி, மீதி ஆளுங்க நீங்கள் பூரா எல்லாம் கட்டையை எடுங்க, கட்டையை எடுத்து கொண்டு போய் மாற்றி வைங்க. நாங்கள் 3 பேர் இங்கே நின்றுக்கிறோம். சரி, 3 பேர் நின்றுக்கிட்டு வர்றவங்களை பூரா நாங்கள் கொண்டு போடுறோம். நீ கட்டையை எடுங்கன்னு அவங்களுக்கு அப்போ அட்வைஸ் பண்ணி விட்டாச்சு. அவங்க கட்டையை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுதாகிறதுக்குள்ள காலையில் 6 மணிலேருந்து சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு 2-3 பேர்த்த விட்டுட்டோம். அத்தனை பேத்துக்கு சமைக்கணும்ல, அதுக்கு அப்போ தனி ஆள் விட்டாச்சு. பள்ளத்துலேருந்து இப்போ ஒரு 100 அடி தூரத்துக்கு இப்போ ஒரு 50 அடியில் தண்ணி இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க. இந்த கட்டையை பூராமே தலைசமையாக தூக்கி ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டுட்டு போய் மாற்றி வைக்கிறோம். மாற்றி வச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், கிளம்புறோம். 2 பேர்த்த மட்டும் அங்கே காவலுக்கு போட்டு மீதி வந்த ஜனங்க எங்கள் கூட இருந்த பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு துருவா எங்கே வரோம், செங்கப்பாடிக்கு பக்கத்தில் சிங்காபுரத்துக்கு பக்கமாக வந்து இப்போ நிற்கிறோம், கர்நாடக பார்டர்லேயும் நிற்கிறோம். எங்கள் கூட வரும்போது ஒரு பையன் சேகர்னு வரான், அவன் சத்யாநகர்காரன். சரி, அவன் என்ன பண்ணுறான் எங்களுக்கு தெரியல, எனக்கோ சேத்துக்குழிக்கோ வீரப்பனுக்கோ தெரியல. அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஆளுங்கிட்ட என்ன நினைக்கிறான், இந்த கட்டையை காட்டி கொடுத்தா ஜெயலலிதாவில் கூட்டிகிட்டு போய் நேரடியாக காட்டுவாங்கல்ல அப்படின்னு பேசியிருக்கிறான். இந்த மேட்ரு எங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கேயே அவனை நறுக்கியிருப்போம். இது எங்களுக்கு தெரியல. சரி, வந்து சிங்காபுரத்தில் வந்து இப்போ கர்நாடகா பக்கமே சிங்காபுரத்தை நேரம் அப்படியே ஆப்போசிட் மேற்கு இருந்துக்கிட்டு ஏன்னாங்கிற அப்படி கண்ணு நீ போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடு, ஒரே டைமில் நம்ம கட்டையை பூரா ஓட்டி போடலாம், நீ போய் கேரளா போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடு. எத்தனை வண்டி எடுக்கிறது கேரளாவிலேருந்து அதெல்லாம் பூரா வந்து மில்லுக்காரர்கிட்டே போய் பார்த்து பேசுகிறேன். ஒரு 7-8 வண்டி ரெடி பண்ணிட்டோம். போயிட்டேன். கேரளாவில் இங்கே திருவனந்தபுரமா? இல்லை, அது இங்கே தான் எரிச்சாமதி, கொளிஞ்சாமரம் எரிச்சாமதிக்கு தான் போகிறேன். போய் அங்கே பேசுகிறேன், ஃபேக்ட்ரியில் பேசுகிறேன். ஏற்கனவே அங்கே லோடு கொடுத்துருக்குறேன். போய் நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்குது, ஒரே நடையில் வந்துடணும் பூரா கட்டையும், ஒரே நடை. நீ செக் போஸ்ட்டை பார்ப்பியோ, இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பார்ப்பியோ, பாதுகாப்பு பார்ப்பியோ, அது எனக்கு தெரியாது. மொத்தத்தில் செக் போஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கட்டி கூட இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறேன். அவங்கெல்லாம் வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. நான் அங்கே சிங்காபுரத்தில் வந்து இருந்துவிட்டு மக்கான எடுத்து போகிறேன். மக்கான எடுத்து போய் அங்கே போய் இடம் சேர்ந்து வண்டியெல்லாம் ஒரு நாள் இப்போ அங்கே வண்டி பூரா எல்லாம் சேகரிக்கிறதுக்கு ஒரு நாள் சரியாக போச்சு. வண்டி ரெடி பண்ணிவிட்டு 3 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடியாக்குறாங்க. 2 மணிக்கெல்லாம் மலையாளத்தில் நியூஸ் சொல்லுது. எனக்கு அங்கே ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருந்தார், அந்த மில்லுக்கு இப்போ அவர் தான் புரோக்கர். அவங்க சம்சாரம் அவர் கூட கேட்கல, அவங்க சம்சாரம் தான் மலையாளத்தில் நியூஸில் கேட்டு சொல்லுது, வீரப்பங்கிட்ட இருந்து 1 கோடி ரூபா சந்தன மரம் பறிமுதல் பண்ணியாச்சுன்னு செய்தியில் சொல்லுது அப்படின்னு அந்த அம்மா தான் சொல்லுது. அப்புறம் ஒடியாந்து இவர் சொல்கிறாரு என்கிட்ட,
இப்படி ஆகி போச்சாமே அப்படிங்கிற அப்படி. நான் அப்போ கூட நம்பலை. அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அப்படின்னு நான் அந்த இடத்துல அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறேன். இதெல்லாம் சும்மா இப்போ அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கும் போது தான் அவர் சொல்கிறா. அப்படி வீரப்பன் கேங்கில் ஒரு பையன் சேகரன் சொல்லி ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தான் போய் காட்டி கொடுத்துருக்குறான், நேராக தேவாரத்துக்கிட்ட போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லுது நியூஸ் அப்படின்னாங்க. சரி, மறுபடியும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணி பார்த்த உடனே அப்புறம் டிவியில் பார்த்தா அந்த பையனையும் காட்டுறாங்க, தேவாரனையும் காட்டுறாங்க, கட்டை பூரா சீஸ் பண்ணுறது பூரா காட்டுறாங்க. சரி, இன்னும் கட்ட நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு அப்புறம் அங்கேருந்து நான் கார் வச்சு வந்துட்டேன். சேத்துக்குழி ஒவ்வொரு டைமிலையும் ரொம்ப கவனமாக இருப்போம். அப்படி இந்த விஷயத்தில் எப்படி ஏமாந்தாரு? இது நாங்கள் தான் இங்கே வந்துட்டோமே. சேத்துக்குழி வீரப்பன் நானும் எல்லாம் வந்து என்ன இப்போ அதெல்லாம் சிங்காபுரத்துக்கு பக்கத்தில் இப்போ என்ன வண்டிக்கு அனுப்பிச்சுட்டு இவங்க எல்லாமே இங்கன்னு போயிட்டாங்க. அதனால அந்த இடத்துல இதாகி போச்சு. சேத்துக்குழி இருந்தால் தேவாரம் இல்லை, தேவாரம் இல்லை. அவங்க அப்பனே வந்திருந்தாலும் வேலையாவது, அவங்க தாத்தா வந்திருந்தாலும் வேலையாக இருக்காது. இப்போ விட்டுருக்க மாட்டேன். அப்படி அங்கே இப்போ 4 பேர்த்தாவது பாட கட்டாத விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ கர்நாடக போலீஸ் தான் முதல்ல வந்துச்சு. இல்லை, தமிழ்நாட்டு அதிரடி படம் கூப்பிட்டு இவங்க போய் மெட்ராஸில் இந்த பையனை நம்ம நாச்சிமுத்து எம்எல்ஏட போய் அவன் இதாகிட்டான். எப்படி அந்த சேகருங்கிற பையன் நேராக அங்கேருந்து குளத்து, அப்போ எங்கள் அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்து வரமாமான்னு அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்த நைட்டே கிளம்பி வரோம். நைட்டு 9 மணிக்கு கிளம்பி வர்றான். கொண்டு வந்து பாலாத்தில் தான் அவனை விட்டுட்டு நாங்கள் இப்போ சிங்காபுரம் போகிறோம். இவன் நேராக சத்யாநகர் போனான் பாரு, போய் அவங்க அப்பனை பார்த்தானோ இல்லை பார்க்கலையே தெரியல, நேராக நாச்சிமுத்து எம்எல்ஏ கிட்ட போயிட்டான். இவன் தான் அங்கேயே சொல்லிக்கிறானே, அந்த கட்டையை காட்டி கொடுத்தா ஜெயலலிதாவில் காட்டுவாங்கன்னு. சரி, இவன் எத்தனை நாள் இருந்தா வீரப்பன்? இவன் இருந்ததில் கம்மி நாள் தான், ஒரு மாதம் 2 மாதம் இவ்வளோக்குள்ள தான் இருப்பான். சரி, யார் கூட்டிகிட்டு வந்தது? அவனே வந்து சேர்ந்துக்கிறதான். 4 வாரம் 4 போயிடும், 2 நாளைக்கு இருப்பாங்க, 2 நேரத்துக்கு ஓடி போயிருங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ரெகுலராக இருக்கிற குரூப்புங்க நாங்கள். இதில் வரவனை போகிறவனு நாங்கள் கணக்கு வைக்கிறதில்ல. இப்போ பேர் என்ன, எல்லாருமே வீரப்பன் கேங்க. எல்லாருமே யார் வந்தாங்களாலும் காக்கி துணி இருக்குதா போட்டுக்கடா அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் குரூப்பில் இருக்கிறோன்னா இப்போ யார்ட்ட ஒரு 2 பேண்ட் ஷர்ட் இருக்குதுன்னா சரி, அவன் துணி இல்லாதக்கிறானா போட்டுக்கடா, ஒரு 10 நாளைக்கு நம்ம கொடுக்குறான்னா போட்டுக்கடா, இந்த கலர் துணி போடாதரா அப்படிங்கிற மாதிரி காய் துணி கொடுத்துரும், ஒரு துப்பாக்கி கொடுத்துரும், ஏதோ ஒரு பக்கம் ஒரு துப்பாக்கி வாங்கி. அப்புறம் அதுக்கு பின்னால் இவன் வந்தான், நாச்சிமுத்து எம்எல்ஏட ஜாயின்ட் ஆனானா. நாச்சிமுத்து எம்எல்ஏ என்ன பண்ணால் நேராக தேவாரங்கிட்ட கூட்டிகிட்டு போனானா மெட்ராஸுக்கு. அங்கே கொண்டுட்டு போன உடனே ஆடி அழுத்த பூராமே அவன் சொல்லிவிட்டான். என்னென்னடா துப்பாக்கி இருக்குது அவன் கேட்டது. ஃபஸ்ட்டு கேள்வி தேவாரம் அது பண்ணது. அங்கே இப்போ சென்னையில் அவனை கேட்டது என்னென்ன துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, அதிநவீன கண்ணு, AK-47, SLR, LMG, ஏதாவது வெளிநாட்டு துப்பாக்கிங்களை ஏதாவது இப்போ நவீன துப்பாக்கிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 2 ரைஃபிள் இருக்குது, 47 ரைஃபிள், அதை ஆணை அடிக்கிற ரைஃபிள். அதை விட்டால் 2 தோட்டா துப்பாக்கி இருக்குது. அதை விட்டால் 3 அது சிங்கிள் பேரில் தோட்ட துப்பாக்கி, 12 பேர் தோட்டா துப்பாக்கி இருக்குது. மற்றதெல்லாம் மசில் வெடிங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ இவங்ககிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குதுங்கிறத அவங்க கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. கால்குலேஷன் பண்ண உடனே அவங்க கூப்பிட்டு கர்நாடகாவில் இது மாதிரி தான் இருக்குது, நாங்களும் போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டாங்க, பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்தது தான், இவங்களும் வந்தது தான். அங்கே போய் கட்டையை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஓஹோ, சரி. அந்த கட்டையெல்லாம் கணக்கில் காமிச்சாங்களா? எதை இல்லை, பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க பாதி அவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்க. இந்த 17 நாள் சண்டை நடந்துச்சு பார்த்தியா. இதுக்கு முன்னே என்ன பண்ணிவிட்டாங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். பெங்களூரில் கள்ளிப்பள்ளியிலேருந்து ஒரு வண்டியும், எங்கள் யாமனூருக்கு பக்கத்தில் இப்போ ஒரு வண்டி வந்துச்சு. அளவுக்கு இப்போ ஒரு டெத் ஆகி போச்சு. அந்த டெத்துக்கு இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க ஊருக்காரரு. அந்த வண்டியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. 2 டிரைவருங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்மக்கிட்ட. தூக்கிட்டு வந்து இந்த 17 நாள் சண்டை நடக்கும் போது என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஏற அந்த வண்டியை நெருப்பு வச்சிட்டாங்க. ஓஹோ, நெருப்பு வச்சிட்றாங்க. சரி, நெருப்பு வச்சிட்டாங்கன்னுட்டு அந்த வெந்து போன லாரி அங்கேயே கிடக்குது. கட்டையை அவுத்தி எடுத்தாங்குது. அதை விட்டு நாங்கள் கட்டையை எடுத்து மாற்றி வச்சுட்டு வந்துட்டோம். இந்த லாரி நடக்கிற இப்போ லாரி வேவிக்கிறனாலாம் பயங்கர யுத்தம். அன்றைக்கி வீரப்பனாங்கல்ல, மற்ற ஆளுங்க யாரும் இல்லை, நானும் சேத்துக்குழி 2 பேர் தான் அங்கே இருக்கிறோம். எங்கள் டீமில் ஒரு 15 பேர் அங்கே இருக்கிறோம். இதாகி போச்சா. இப்போ இதில் என்ன இது பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த சந்தனமரம் அங்கே 80 டன் இது பண்ணும்போது ஒரு சில ஊடகம் சொல்லுது, என்ன சொல்லுது, அந்த 80 டன் சந்தனமரம் சீஸ் பண்ணும்போது இந்த பக்கம் கர்நாடகாவில் இருந்து 6 பேர், தமிழ்நாட்டில் இருந்து 6 பேர் போனாங்க. அவங்கள பிடிச்சி கட்டி வச்சுட்டு ஒரு மீசக்காரன் பூரா கட்டையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான்னு சொல்லி போய் பார்த்தாங்க. அவங்களெல்லாம் பூரா மரத்தை கட்டி வச்சுருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. போகலாம் மூஞ்சிக்கு போய் தண்ணி அடித்து பார்த்தோம். அப்புறம் தான் அதுக்கு பின்னால் இடம் ஆச்சுன்னு முழிச்சு இது பண்ணாங்க. அப்புறம் தான் இடம் ஆச்சுக்கும் போது ஒரு மீசக்காரன் தான் எங்களை பூரா கட்டி போட்டு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ட்டு
ஒரு சில அந்த ஊடகத்துல அப்படி சொல்லும்போது அந்த மீசக்காரங்க தூக்கிட்டு போயிட்டான்னு யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க? வீரப்பனை தான் குறிப்பிட்டு சொல்றேன். வீரப்பன் தான் அந்த கட்டை தூக்கிட்டு போனதா சொல்றேன். மீசக்காரன் வந்தா இதில் இப்போ நாம டபுள் மீனிங் இப்போ இது பண்ணலாம். நம்ம மீசக்காரன்னா தேவாரன்னு மீசக்காரன் தான். அவன் மேலேயும் இது பண்ணலாம். தேவாரம் கூட எடுத்துட்டு போயிருக்கலாம், அல்லது வீரப்பன் கூட எடுத்துட்டு போய் கட்டி போட்டு தேவாரம் வந்திருந்தா கட்டி போட்டு எடுத்துட்டு போறான். அரசு பண்ணிட்டுல போயிருப்பான். கட்டி போட்டு போனா வீரப்பன் தான். கட்டி போட்டு போனா வீரப்பன். அப்ப அந்த இந்த 80 டன் கட்டை வந்து 80 டன் கட்டை சீஸ் பண்ணாததுக்கு முன்னே கட்டி போட்டு வீரப்பன் எடுத்துட்டு போயிட்டான்னு கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஊடகம் சொல்றது அப்படித்தான் சொல்லுது. ஆனா 2 பேர் பிரிச்சு எடுத்துக்கிட்டது சொல்லல. இல்ல சொல்றேங்க கேளுங்க. இந்த ஆண்டு 6 பேர், அந்த ஆண்டு 6 பேர் அனுப்பிச்சாங்க. 12 பேர்த்த அனுப்பிச்சாங்க, 2 கவர்மெண்ட் சேர்ந்து. இந்த 12 பேத்தையுமே பிடிச்சி கட்டி போட்டு அந்த ஊடகம் சொல்றது என்ன சொல்லுது, 12 பேத்தையும் பிடிச்சி கட்டி போட்டு மீசக்காரன் கட்டையை எடுத்துட்டு போயிட்டான். அங்க போய் பார்க்கும்போது, நாங்க போய் பார்க்கும்போது லாரி வெந்து போய் கிடந்துச்சின்னு சொல்றேன். இதுக்கு அந்த ஊடகமே சொல்லுது. கட்டை ஓட்டினது 90ல. இந்த ஊடகம் போய் பேட்டி கண்டது 93ல. அப்புறம் நீ எங்க போய் பார்த்தது? அங்க இப்ப லாரி வந்து கிடந்தது, நீ எப்படி போய் பார்த்துட்டு கட்டி போட்டாங்கன்னு சொல்றீங்க? எந்த வகையில பொய்ய சொல்றீங்க? வீரப்பனுக்காகவே இருக்கிற ஊடகம் அது. ஆமா, வீரப்பனுக்காகவே இருக்கிற ஊடகமே இது பொய் சொல்லுது. நீங்க 91ல சைன்லோடு 90 டு 89 டு 90 91. இப்போ 91ல 4வது மாசம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சது. 11 மாசம் தான் அந்த கட்டை ஓட்டினதே. 11 மாசம் தான். 11 மாசம் தான் கட்டை ஓட்டினது. 93ல எங்க போய் கட்டை? நீ போய் வீரப்பனை அந்த ஊடகம் போய் பேட்டி கண்டது 93ல. புரியுது. 93ல யாரு போறாங்க? சிவசுப்பிரமணியம் போறா. அப்படி சிவசுப்பிரமணியம் தான் அதுக்கு முழுக்க அந்த ஊடகத்துக்கு வழிகாட்டியே தான் சிவசுப்பிரமணியம் தான். ராஜ்குமார் மீட்டத்தில் இருக்கட்டும், இன்னும் இருக்கிற வனத்துறைக்காரர் இது பண்ணத்துல இருந்து புறாமே சிவசுப்பிரமணியம் தான். இப்போ சேத்துக்குழி பத்தி வேற என்ன சம்பவங்கள் பிரம்மாண்டமா நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம்? ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா சேத்துக்குழி ஒவ்வொரு இதுலயும் முன்ன வழி நடத்தி போறதுலயும், அன்னைக்கு போதமலையில வந்து அதுக்கு பின்னாடி நான் வீரப்பங்கிட்ட இருந்து இது பண்ணி பிரிஞ்சு வரும்போது போதமலையில வந்து நாங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது சீனிவாசடியை பார்த்தா வர அப்படி அங்க அன்னைக்குமே அந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் இது பண்ணதுக்கு கண்ணால பார்த்தது. கோவிந்த் தான் அந்த இடத்துல ஃபயர் பண்ணல, எல்லாமே குதிச்சு ஓடுறோம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தது அந்த ஆள் தான். அவ்வளவு நுட்பமான. ஆமா, அவ்வளவு நுட்பமான. இது எந்த இடத்துல அடிக்கணும்? காதை தீட்டி வச்சுக்கிறாரா, கண்ணை தீட்டி வச்சிருக்காரா, இல்ல மூக்க தீட்டி வச்சுக்கிறாரா? அத்தனையுமே அந்த ஆளுகிட்ட அது. கண்ணும் வேலை செய்யும், காதும் வேலை செய்யும், மைண்டும் வேலை செய்யும். அந்த ஆள்லாம் எல்டிடியில பிரபாகரன் கூட இருந்தா சரியான தளபதியா இது பண்ணிருப்பா. அப்படி எது ஸ்கூல் படிச்சாரா? இல்ல எதுவுமே படிக்கல. வீரப்பனும் படிக்கல, நானும் படிக்கல, சேத்துக்குழியும் படிக்கல. எல்லாமே படிப்போம். இப்ப நீங்க புக்கு கொடுத்தீங்களா, நான் படிக்கிறேன். இடையில கத்துக்கிட்டோம். படிக்க தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ எழுத்து கூட்டி அப்படி இப்படி பண்ணி படிச்சு பழகிக்கிட்டோம். எல்லாருமே படிப்போம், எல்லாருமே எழுதுவோம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சரளமாக படிக்க முடியாது. அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ சேத்துக்குழி வந்து வீரப்பனோடு இருந்ததுனால என்ன அனுகூலம்? அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தாரா? ஏதாவது பலன் இருந்ததா சொல்லுங்களேன். பலன் நான் இருக்க வரையிலும் நம்மளாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அதான் நாங்கள் அப்போ இருக்கும்போது கட்ட 1 கோடி ரூபாய்க்கு ஓட்டினோம். அதை ஊருக்காரனுக்கே கொடுத்துட்டோம். ஏதோ 10-5 நாங்கள் பொறுக்கி தின்னோம். இவ்வளோதான் இதானதை ஓடி. அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இதாக இல்லை. அதுக்கு பின்னாடி ராஜ்குமார் கிட்ட பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி கொடுத்தாங்களோ கொடுக்கலையா அது எனக்கு தெரியாது. நான் தெரியாத நான் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணாங்களா பண்ணலே தெரியல. சேத்துக்குழி வீரப்பனோட தான் இருக்கணும்னு இருந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் சேத்துக்குழி அங்கே இது பண்ணதுன்னா ஒவ்வொரு கேஸும் மல்ற கேஸ் ஆகி போச்சு. சரி, ஒன்றாகி போச்சா? அந்த மல்ற இப்போ ஒவ்வொரு கொலையும் நடக்க நடக்க என்ன ஆகுது? பயம் வருது அவங்களுக்கு. போனோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை கொண்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதாகி போயிடுது. இவங்களே என்ன பண்ணுறாங்க? போலீஸ் அப்போ 11 மாதம் சிங்காபுரத்துலேயே தான் வச்சுட்டு காட்ட ஓட்டுறோம். ஏன் அன்னைக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியலையா, தாவாரனுக்கு தெரியலையா, யாருக்கு தெரியல? எல்லாருக்கும் தெரியுது. இப்போ சிங்காபுரத்துக்கு போனால் போதும் வீரப்பன் சுடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பூரா கவர்மெண்ட்டில் சம்பளத்தை வாங்கி தின்னுக்கிட்டு, கவர்மெண்ட்டை ஏமாற்றி தின்னுக்கிட்டு, பூரா ஆடு கோழி குட்டி இப்போ வாங்கி திருடி தின்னுட்டு தெரிஞ்சா தானே ஒழிய இவங்க பிடிக்கணும்னு இது பண்ணியிருந்தா சிங்காபுரத்துலேயே வீரப்பன் மேலே இது பண்ணிருக்கலாம். சரி சரி சரி, சிங்காபுரத்தை இப்போ ரவுண்ட் பண்ணி இது பண்ணியிருந்தா அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம். அதே தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்கே செங்கப்பாடியில் ஊருக்காரரை பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க. சொல்கிறேன் அப்படி வா சார், இப்போ மாரிமுத்துன்னு ஒரு ஆள் இருக்கிறான்.
அவனும் வீரப்பன் கூட இருந்தவன் தான். அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், வா சார் இப்போ வா கூட்டிகிட்டு போய் வீரப்பா இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். டேய் வீரப்பா இருக்கிற இடம் நீ ஏடா வெங்காயத்தான் சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு வீரப்பா எங்கே இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் ஏடா போறீங்க, வீரப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் போறீங்க வீரப்பாட்ட, வீரப்பா இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சதில்ல, நீ போய் பிடிக்க வேண்டியது தானே, மற்றவனே ஏன் ஊருக்காரனை பிடிச்சிட்டு என்ன புடுங்கிறதுக்கு அடிக்கிறீங்க நீங்கள். அப்ப என்னன்னா இவங்களுக்கு வீரப்பங்கிட்ட போறதுக்கு பயம். போனா கொள்றான். இல்ல மாமூலுக்கு இது வாங்கி இல்ல மாமூலாம் இல்ல, மாமூலாம் அதுக்கு முன்னா ஆன கும்பத்துல அவங்க வேற அந்த மாமூல் அப்ப போச்சு. கட்டையில எல்லாம் எந்த போலீஸ்கார பசங்களுக்கு போலீஸ்கார பசங்களுக்கு பாரஸ்கார பசங்களுக்கு யாருக்கும் 5 பைசா கொடுக்கல. சரி, அது சும்மா எப்படி சொல்றது, கட்டையில மாமூல் யாருக்கும் போகல, கட்டையில ஊருக்காரருக்கு வந்தவங்களுக்கு சோறாக்கி போட்டோம், நாங்க எதை தின்னோம், இதுதான் நடந்தது, யாருக்கும் அது பண்ணல. சேத்துக்குழி கல்யாணம் ஆச்சு இல்லையா? கல்யாணம் ஆச்சு. எது என்ன வீரப்பங்கோட இருக்கையில் தான்? ஆமாம், வீரப்பங்கோட இருக்கும் தான் இருக்குது. ஆனால் நான் அப்போ வீரப்பன் அது சேத்துக்குழிக்கு மேரேஜ் ஆகும்போது நான் இல்லை, நான் கேஸில் ரிஜிஸ்டர் ஆகி நான் மைசூர் போயிட்டேன். சரி, மாட்டிலியில் தான் பொண்ணு அவருக்கு, மாட்டிலியில் தான் அது பண்ணிக்கிறாங்க. முச்சுக்குழி போலியில் இது பண்ணாங்க பார்த்தியா, முச்சுக்குழி போலியில் அங்கேருந்து டிவைட் ஆகி முத்துலட்சுமி இவங்கெல்லாம் பிரிஞ்சாங்க பார்த்தியா, டிவைட் ஆனாங்க பார்த்தியா. இல்லை அது தெரியல, முச்சுக்குழியில் அது என்னது? அதான் முச்சுக்குழியில என்ன பண்ணி இவங்க அங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, போய் அங்க முச்சுக்குழி போலியில ஒரு இடத்துல இருந்திருக்கிறேன். அந்த பகுதி தான் திண்ணலி சேத்தியில இருந்து இப்படி தக்க தாளவாடிக்கு இந்த பக்கமே அங்க இருந்திருக்கிறாங்க. அங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு மேல கேம்ப் போட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க யாருமே போகல. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? டீமே பூரா இருந்திருக்குது. அர்ஜுனே, வீரப்பன், வீரப்ப முண்டாட்டி, கோவிந்த முண்டாட்டி, மாரிப்பன், மாரிப்பு முண்டாட்டி, சுண்டாவளையம் முண்டாட்டி, முத்துலட்சுமி எல்லாமே அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நான் ஜெயில இருக்கிறேன். ஜெயில இருந்த பின்னாடி வீரப்பன் என்ன பண்ணி, நான் ஜெயில இருக்கிறேன், அந்த மிஞ்சுக்குழியில இருக்கும்போது அங்கதான் போயிருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது என்ன பண்ணிக்குது, கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருந்திருக்க மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, தலைவர், நான் நீ இங்கே இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிற. அப்படி முத்துலட்சுமி நானும் வரானுங்கிற. அப்படி இல்ல நீ எல்லாரும் செத்தா நீயும் சாவு, எல்லாரும் இருந்தா நீ இரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாராம். அப்புறம் இவர் இங்க வந்துட்டு போறதுக்குள்ள போலீஸ் அங்க போயிருச்சு. எப்படியோ யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க. அங்க வந்து மேக்சிமம் அந்த சோழகர்னு சொல்லி ஊராளிங்கன்னு சொல்லுவாங்க, சோழகர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கம்யூனிட்டி தான் அங்க இருக்கும் அதிகமா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மரப்பாசம், இந்த கல்லுங்கள்ல இருக்கிற பாசம் இதெல்லாம் எடுப்பாங்க. நாம் இப்போ வேட்டைக்காரன் என்ன பண்ணுவோம், துப்பாக்கியில் அடிப்பாங்க முஸ்கோந்திலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வலை கட்டி போடுவாங்க. வலை கட்டி அந்த முஸ்கோ பூரா மரத்துங்களை பூரா மேலே இருக்கிற மரம் பூரா மொட்டை மொட்டையாக வெட்டி விட்டுருவாங்க. ஏன்னா மரத்துக்கு தாவி ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல சொட்டை பண்ணி விட்டு லைனாக வலை இழுத்து கட்டி போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள் துணி வச்சு உட்காந்துக்குவாங்க. போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அங்கே போய் தலையை காட்டினாலும் அந்த முஸ்கோந்தி என்ன பண்ணும், அந்த வாதாக்கிற மரத்துங்களை குதிச்சு ஓடியாரும். குதிச்சு ஓடியாரும் போது இந்தாண்ட வந்து பார்க்கும்போது மரத்துக்கு மரம் தாவரத்துக்கு மரம் இல்லாத போயிடுது. அப்போ என்ன பண்ணால் அந்த இடத்துல இருந்து மரத்தில் இருந்து கீழே இறங்கிக்கும். கீழே இறங்கி நடந்து நடப்பயணமாக தரையில் இப்போ ஓடுது பத்தியா, அப்போ ஓடி அந்த வலையில மாட்டிக்கும். வலையில போய் விழுந்துச்சுன்னா சரி, அது அந்த வலையில பின்னிக்கும். பின்னின உடனே அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவங்க ஓடியாந்து அந்த தொண்டையில போட்டு அடிச்சு போடுவாங்க. அடிச்சு கொண்டுட்டு வந்து இப்போ நாங்கள்லாம் வேட்டைக்காரர் என்ன பண்ணுவோம், முஸ்கோந்தி தோல் உரிச்சு தோலை இப்போ ரிமூவ் பண்ணி இப்படி தான் அது பண்ணுவோம். அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுதான் தீச்சு அப்படியே இப்போ அது பண்ணி ஓப்பன் பண்ணி அதை உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் நீக்கிவிட்டு அதுக்கு மேலே அவங்க குழம்பு வச்சு சாப்பிட்டுருவாங்க. இப்படி தான் இங்கே அந்த அந்த திகனாரை, அந்த கெத்தசாலை, அந்த பக்கம் இருக்கிற சோழகிரி இந்த பேசிக்கில தான் பண்ணுவாங்க. ஆனால் சோழவனை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு காத்தாலைக்கும் நீயே போயிட்டீனாலும் போய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தினாலும் அடுத்த செகண்ட் போய் உன்னை ஃபாரஸ்ட்காரங்கிட்டே போலீஸ்காரங்கிட்டே காட்டி கொடுத்துரும். என்ன காரணம், அது என்னமோ அவங்களுக்கு அது இப்படி ஒரு அட்டாச்மெண்ட். ஃபாரஸ்ட் அது எதனால அப்படி இது பண்ணுதுன்னா, இந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகளாகட்டும் போலீஸ் அதிகாரிகளாகட்டும் அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து விலை உயர்ந்த பொருள் என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா சரி, குறிப்பிட்ட பொருள் அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை கொண்டுட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க சேல்ஸ் பண்ணுமோ என்ன பண்ணுமோ எல்லா இதுவும் நடக்குது, நடக்காதெல்லாம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க. சரி, அங்கே நடந்திருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த முச்சுக்குழி போலியில் போய் இவங்கெல்லாம் இது பண்ணாங்க பார்த்தியா, அட்டாக் பண்ணாங்க பார்த்தியா. அப்போ தான் அங்கேருந்து என்ன ஆகுறாங்க, சேத்துக்குழியா கோவிந்த முண்டாட்டி பாப்பாத்தி
அந்த பொண்ணு மாசமாக இருந்திருக்கு. அங்கே போய் அட்டாக் பண்ணி தான் போலீஸ் தான் போய் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் அட்டாக் பண்ணி இது பண்ணும்போது தான் அப்போ அன்னைக்கு வீரப்பன் இல்லை அந்த இடத்துல. அங்கேருந்து டிவைட் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனுக்கு அந்த இடத்துல பாம்பு போட்டு தான் அந்த பாம்பு பிசிறு தான் வந்து காலில் அடிபட்டுருச்சுங்கிறாங்க, தொடவாழ சென்னிங்கிறாங்க. அது என்னங்கிறது துல்லியமாக என்னால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சண்டையில் தான். ஆனால் அந்த சண்டையில் அங்கே அர்ஜுன் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுமே வந்துட்டாங்கன்னு இப்படி இது பண்ணிக்கிறேன். அப்படி எதிரி குச்சியெல்லாம் ஓடிக்கிறாங்க. ஓடும் போது இவங்க எல்லாம் பாம்பு போட்டிருக்கிறாங்க. எதிரி குச்சி ஓடி போயிட்டாங்கலாம், கை சிக்காத. மாறி பொண்டாட்டி சேத்துக்குழியாங்க இந்த பொண்டாட்டி 3 பேர் அங்கேருந்து முச்சுக்குழியிலேருந்து எங்கே வராங்க, ஆலாம்பாடி வந்துடுறாங்க. இதுக்கு வந்துடுறாங்க, ராமதாளி வந்துடுறாங்க. ராமதாளியில் போய் அங்கே மாரியப்பனுக்கு மச்சான் அவங்க தங்கச்சி தான். அவன் ஒரு பூஜாரி தான் பண்ணிக்கிறான். இவன் உப்புலியே, அவன் வந்து இருளை காட்டு பூஜாரிங்க. அங்கே தான் அவங்க மச்சனங்கடை தான் பட்டி, காட்டுக்குள்ளே பட்டிக்குது ஆடு மாடு வச்சுக்கிட்டு. அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஏதோ சோறு கொடுங்க, இப்படி தான் ஆகி போச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். சார் ரைட்டு, நான் சோறு கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு நீ சாயந்தரமா வான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், போலீஸுக்கு வந்து சங்கரபதிக்கு தகவல் கொடுத்துறான். சரி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் அவன் சாயந்தரமா சொல்லிக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அவன் சாயந்தரம் தான் வருவான்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் முன்கூட்டியே அங்கே பூரா இப்போ சுற்றியும் ரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அந்த பட்டி சுற்றி ரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், நைட் வரான். நைட்டு ஒரு 7-7:15 வாக்கில் வராங்க. 7-7:15 வாக்கில் வரக்குள்ளெல்லாம் மாறி உயிரோடி பிடிச்சிட்டாங்க கையில். பிடிச்ச உடனே இது பண்ணிருக்கிறாங்க பாரு, அந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடிருக்கிறாங்களா மாறி பொண்டாட்டி இவங்கெல்லாம் போட்டது தான், பாம்பு போட்டது தான். மாறி சேத்துக்குழியாக இந்த பொண்டாட்டிக்கு கால் ஒடிஞ்சு போயிடுச்சு. நிறமாச கர்ப்பிணி பாப்பாத்தி கால் ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன அங்கேயே அவளையும் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து செங்கப்பாடியிலலாம் ஊருக்காரர்கிட்டலாம் காட்டிக்கிறாங்க ஒரு சிலர்கிட்ட. அந்த மாறி பங்கிறவனுக்கெல்லாம் பூரா மீசையெல்லாம் பூரா பிடிங்கி, இந்த நவக்கன்லாம் பூரா கட்டிங் பிளேட் போட்டு பிடிங்கி எத்தனை நாள் கொண்டு போயிட்டு ஆச்சிருவேன். அது எத்தனை நாளுங்கிற தெரியல. ஆனால் ஊருக்காரருக்கு கொண்டுட்டு வந்து அவங்க அம்மாளுக்கெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. மாரியப்பனுடைய அம்மாளுக்கெல்லாம் காட்டிருக்கிறாங்க. இதில் மாரியப்பன் வந்து போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி இருக்குது. உயிரோட பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பின்னால் 3 பேத்தையுமே கொண்டுட்டு போய் அங்கே அதே இறக்கியத்தில் வச்சு சுட்டு விட்டாங்க. யாரெல்லாம்? அது மாறி பொண்டாட்டி, சேத்துக்குழியா கோயந்த பொண்டாட்டி பாப்பாத்தி, மாறி பையன். சேத்துக்குழி பொண்டாட்டி சுடப்பட்டு. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு பாம்பு இது பண்ணிக்கிறாங்களோ இல்லை குதிச்சு ஓடும்போது கூட தவறுதலாக கால் ஒடிஞ்சு போயிடலாம், அல்லது ஃபயர் பண்ணிருப்பாங்க, துப்பாக்கி கொண்டு கூட போந்துருக்கலாம். ஆனால் உயிரோட எல்லாத்தையுமே உயிரோட தான் பிடிச்சிருக்கிறாங்க. உயிரோட பிடிச்சி தான் கொண்டுட்டு வந்து அந்த பொம்பளைங்களை 2 பேத்தையும் காட்டல, மாரியப்பனை மட்டும் காட்டிக்கிறாங்க. மேசமையெல்லாம் பூரா பிடிங்கிட்டாங்களாம். ஊருக்கார் ஒரு சிலர் போய் பார்த்துருக்குறாங்க. இந்த நெவத்துக்கெல்லாம் பூரா இது பண்ணி நெவத்தியெல்லாம் பூரா பிடிங்கிருக்கிறாங்க. பல்லெல்லாம் பூரா தட்டி விட்டாங்களாம். பண்ணா சித்திரவதை பண்ணி அதுக்கு பின்னால் தான் கொண்டுட்டு போய் அங்கேயே தான் 3 பேத்தையும் ஒன்றா தான் வச்சு சுட்டாங்களா, இல்லை செப்பரேட்டாக சுட்டாங்களா, மொத்தம் 3 பேத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம். ஆமாம். அதுக்கு பின்னாடி தான் வீரப்பனுக்கு இது தெரிஞ்சு முத்துலட்சுமி அதில் மாட்டலையோ. முத்துலட்சுமி என்ன பண்ணுறா, அங்கேருந்து பிரிஞ்சு ஓடுறா. இவங்க பிரிஞ்சு அந்த குரூப்பு இப்போ மாரியப்பன் குரூப் பிரிஞ்சது பார்த்தியா, இவங்க இங்கே வந்துடுறாங்க. இன்னொரு பையன் சுண்டாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனு வந்து அவன் இன்னும் 2-3 பசங்க வந்து மாட்டிலிக்கிட்ட வந்து மாட்டுறாங்க. எல்லாமே அந்த இடத்துல இருந்து வந்துட்ட பின்னாடி சோத்துக்கு வழி இல்லை. சோத்துக்கு வழி இல்லாத போது அங்கங்கே சொந்த பந்தத்தை தேடி போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சுண்டாமலையனுடைய அந்த சுண்டாமலையனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, போதமலையில் ஒரு இடத்துல பணம் வச்சுருந்துருக்குறாங்க வீரப்பாளுங்க. கேங் பணம் வச்சுருந்துருக்குது. அவன் ஏதோ நாயை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போய்க்கிறான். மாட்டிலிக்காரன் ஒருத்தன் போய் நாய் பறிச்சிருக்குது. ஏடா பறிக்குதுன்னு இப்படி போய் பார்க்கும்போது சூட்டு கேஸ் இருந்துக்குது. எடுத்து பார்த்துக்கிறான், அவன் தண்ணி அடி பார்த்து எடுத்து பார்த்துக்கிறான், பணம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து தற்பார் பண்ணிவிட்டான் தமாக்குமான்னு. சரி என்னடா இந்த பணம் வச்ச பணத்தை காணமேன்னு இவங்க போய் அதுக்கு பின்னால் பார்த்துருக்குறாங்க, பணம் இல்லை. இது யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அப்படியே அக்கம் பக்கம் ரவுண்ட் அடிச்சு விசாரணை பண்ணிருக்கிறாங்க. அதில் 2 ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க, இவன் தான் தர்பாராக செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. சரி ரைட்டு, இப்போ எப்படி அவங்களோட வசூல் பண்ணுறத பார்க்கலான்னு நேராக போய் அவங்க வீட்டில் அவனை அவங்க பிள்ளைய ஒரு பிள்ளை 12வது படிச்சுட்டு இருந்துக்குது. அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா மாரி தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து வச்சுட்டு என்னன்னுக்குறாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் பணமும் இருந்திருக்குது. அந்த பணத்தையும் இப்போ ரெக்கவரி பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, நீ மீதி பணம் கொண்டுட்டு வந்து கொடுத்தி நான் தாண்டா உன்னை விடுவோம், அந்த வரையில் அந்த பிள்ளை இருக்கட்டும். வீரப்பனை நேரடியாக தூக்கிட்டுட்டாரா இல்லை இவங்க தூக்கிட்டு? இப்போ மொத்தத்தில் அந்த இதில் போயிருக்கிறாங்க. வீரப்பன் போன அப்படியே வேற ஆளுங்க போனாங்களா, அப்போ நான் கேஸில் உள்ள இருந்தேன் எனக்கு தெரியல. மொத்தத்தில் எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணை இவங்க நிற்க வச்சுக்கிட்டு வீரப்பன் கேங்லேயும் நிறுத்திக்கிட்டு நீ போய் மீதி பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்களாம். சரி இவன் போனவன் வரல, பிள்ளை போனாலும் போச்சு, அது போனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த ஆரம்பத்தில் அங்கேயே இருந்துக்கிட்டான்.
அவன் செலவு பண்ணானே என்ன பண்ணானோ முதல்ல வரல. போனால் நம்மளை கொண்டு போடுறாங்களோ என்ன பண்ணிவிட்டு அவன் பயந்துக்கிட்டே வராதானோ, இல்லை இப்போ போனால் போச்சு அது போனால் நமக்கு பணமே இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவன் வந்துக்கிட்டானே தெரியல. முதல்ல ஆள் வரல. சரி வள்ளியிட அந்த பிள்ளையை பிடிச்சி காட்டுறா அப்படின்ட்டு அங்கேயும் வீரப்பங்காங்கள அந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு பிடிச்சி காட்டிவிட்டாங்க. சுண்டா வெள்ளையன் அவன் பேர் வெள்ளையே, அவனுக்கு அட்டை பேர் சுண்டா வெள்ளையன். அப்புறம் அவனுக்கு பிடிச்சி காட்டிவிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாசமாக தான் இருந்திருக்குது. அந்த பொண்ணுலாம் இப்போ உயிரோட தான் இருக்குது. அந்த பொண்ணு முத்துலட்சுமி இவங்கெல்லாம் ஒன்றா தான் இதாகிறாங்க. சரி சரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த முத்துலட்சுமி அந்த ஸ்டெல்லா மேரிங்கிற பொண்ணு இவங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக போயிடுறாங்க. குரூப்பாக பிரிஞ்சு போய் என்ன பண்ணிக்கிறாங்க, பட்டிக்காரர் அங்கே இருந்துருக்குறாங்க. அந்த மாட்டுப்பட்டிக்கு போயிட்டாங்க. மாட்டுப்பட்டிக்கு போய் இப்படி தான் அது பண்ணி வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி சரி இருங்க அப்படின்னு சாப்பாடு கப்பெல்லாம் கொடுத்துட்டு, வாங்க எங்களை பஸ் வச்சு விடுங்க, எங்களுக்கு எங்கே இருக்கிறங்கிறதே நெட்டு நல்லா தெரியல, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியல, நாங்கள் ஊருக்காவது போகிறோம், ஏதோ ஒரு ரூட்டில் எங்களுக்கு பஸ் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, பஸ் வச்சு விட சொன்ன உடனே சரி ரைட்டு அப்படின்னு பட்டியாண்ட இப்போ இவங்களுக்கு சோறுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதில் ஒருத்தன் போய் அங்கே போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான். சரி நீங்கள் பல இடத்துல வந்து உக்காந்துக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லிவிட்டாங்க, நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் வந்து உட்காந்துக்காங்க, நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் பிடிச்சிக்காங்க. அங்கே தான் முத்துலட்சுமி இவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் முத்துலட்சுமி கொண்டுட்டு வந்து பண்ணாரி முகாமில் வைக்கிறாங்க. சரி. அந்த ஸ்டெல்லா மாரி இவங்களெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகி போயிடுது, பின்னால் வீரப்பாங்கிறது அங்கே பண்ணி அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் பூரா டிவைட் ஆகி போயிடுது. ஆளுங்க போய் வீரப்பாண்டியும் ஒரு சிலர் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. நடந்ததுன்னு சொல்லிவிடுறாங்க. சரி ரைட்டு என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பேக்ரவுண்டில் கண்ணுக்கு சிக்காதி அந்த ஏரியா பக்கமே நடமாடாத வெளியில் இப்போ ஏதோ ஒரு பக்கம் போகிறது, நைட்டாக போகிறது, போய் ஆளுங்களை இவங்களுக்கு வீரப்பனுக்கு லிங்காக இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி எப்படி என்ன நடந்துச்சு, அது யார் காட்டி கொடுத்தது அப்படிங்கிறது பூராவுமே விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணிவிட்டு தான் போய் பட்டிக்காரரை பிடிச்சி வெட்டுறா. அப்படி நீங்கள் சோறு கொடுத்தீங்க அல்லது கொடுக்கல, இங்கே வராதுன்னு இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு அவங்க போயிருப்பாங்கல்ல, நீங்கள் சோத்தை பிடிச்சி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே பட்டிக்காரரை வெட்டுறது. அதுதான் அந்த 5 பேர். ஆமாம். இவ்வளோ பெரிய சம்பவம் இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஊருக்காரங்க. சொல்லுவாங்களா, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் 5 பேர்த்த ஒரே சமயத்தில் சுட்டு வெட்டுறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ அசாதாரண விஷயமாச்சு. ஏதோ ஒரு சம்பவம் பாருங்க. அதே சேத்துக்குழி ஆகட்டும், சேத்துக்குழி கூட என்ன பண்ண அப்படி தெரியுமா, வீரப்பன் கூட ஒரு செகண்டு யோசனை பண்ண அப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டாண்டா, அவனை என்னடா பண்ணி தொலைக்கிறதா, அவனுக்கு பொண்ணு பிள்ளை இருக்கும் விட்டு தொலைச்சி போடலாண்டா அப்படின்னு யோசனை பண்ணுவேன். அப்படி தப்புன்னா அடுத்தது போடு. சேத்துக்குழியினுடைய கேரக்டர் அப்படி தான், தப்பு பண்ண மாட்டேன். அப்படி அந்த ஆள் தப்பு பண்ண மாட்டேன். அப்படி தப்புன்னு தெரிஞ்சால் விட்றதும் இல்லை. வீரப்பனே சொன்னால் கூட நீ பேசாமல் இருந்தால் உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்படி இப்போ சேத்துக்குழிக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது? நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். எந்த மாதிரி உங்களுக்கு ஆனந்தம்? ஆமாம், 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். 2 பேரும் ஒரு சிகரெட் 2 பேரும் ஆளுக்கு பாதியாக குடிப்போம். 2 பேரும் துணிமணி எல்லாம் ஒன்றா போட்டுக்குவோம். நான் ஏதாவது ஒரு இப்போ நான் ஊர் பக்கம் போகிறேன், அந்த ஆளுக்கு ஆட்டுக்குள்ளே இருக்கிற அப்படி இல்லையா குழந்தேன், நான் போய் புதுசாக ஒரு பேண்ட் ஷர்ட்டா அல்லது ஒரு பனினா எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா துவைச்சி காய போட்டால் போதும் எடுத்து போட்டுக்குவான். ஏன்டாண்ணா மூடிட்டு போய் எடுத்து போட்டுக்கடா, நீ வேற ஒன்று, நீ ஊருக்குள்ளே போகிற நான் போகிறதில்ல அப்படிமா. ஏன்டா சேத்துக்குள்ளே அப்படி பண்ணுற அப்படின்னா, மூடி சேர்த்தா அப்படிமா. ஊருக்குள்ளேயே சேத்துக்குழி போக மாட்டாரா? எந்த காலத்துலையும் இல்லை.